Very good morning to everyone. Welcome to Vijayakumar IAS Academy and TNPSC Group 2 2A Prelims கான General English classes வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு first day start பண்ண போறோம். So AIM TNல நீங்க என்ன பார்த்திருக்கலாம். Myself Anita Priyanka General English classes நான் எடுத்திருக்கேன். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதன் மூலமா என்ன தெரிஞ்சிருக்கலாம். ஸோ விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி சார்பா அண்ட் என்ன சொல்றது நம்ம எயிம்டிஎன்ல இன்ஸ்பயர் ஆகிதான் வந்து இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், இந்த நியூ டேல வந்து இந்த கோட்டோட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்துல் கலாம் சாரோட கோட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். To succeed in your mission, you must have single-minded devotion to your goal. By Dr. APJ Abdul Kalam. So கலாம் சார் வந்து அதாவது நம்ம ட்ரீம்ஸ்ன்னு நினைக்கலாம், இல்லை ஸ்டடீஸ்ன்னு நினைச்சாலும், இல்லை சம் அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு நினைச்சாலும், வாட் எவர் வி கேன் திங்க் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் வெரி வெல் ரிலேட் கலாம் சார். நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து அவரை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ என்னது அப்படின்னா உங்களோட இந்த டிஎன்பிஎஸ்சி ட்ரீம் தான் இந்த உங்களோட மிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் டு யுவர் கோல். இது நம்ம புக்லையும் இதை தான் வந்து இண்டெக்ஸ் கோட்டாக போட்டிருப்போம். இது ரொம்ப எனக்கு பிடித்தமான ஒரு கோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே ட்ரீம்ஸ் நமக்கு இருக்கும். அந்த ட்ரீம்ஸுக்காக நம்ம எவ்வளோ டிட்டர்மினண்ட்டாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சக்ஸஸ் ரேஷியோ. ஸோ அதை தான் வந்து நமக்கு சொல்கிறாங்க, யூ மஸ்ட் ஹாவ் சிங்கிள் மைண்டட் டிவோஷன் அப்படின்னா ரொம்ப டெடிக்கேட்டடாக டிவோட்டடாக நம்ம வந்து நம்மளோட இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் திங். ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கோலை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்குமே ஆண்டர் ஓன் அவங்களோட லைஃப்ல ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கதான் செய்யும். அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்கிறதுக்காக இதனால நான் படிக்கல, இதனால என்னால அச்சீவ் பண்ண முடியல, இது இல்லைன்னா நான் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு இலக்கை அடையணும், அச்சீவ் பண்ணணுங்கிற டிட்டர்மினேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லா அப்டக்கிள்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்த்துட்டு நம்மளோட கோலை மட்டும் ரீச் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் இந்த கலாம் சாரோட கோட்டு. ஒரு குட்டி ஸ்டோரியும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாரை வந்து இப்போ வந்து பெரிய அச்சீவ் பண்ணோம், நம்ம 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆனாங்க, வாட் எவர் இது எல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரீம் சாரோட ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட்லேருந்தே என்ன அப்படின்னா ஹி வாண்டட் டு பிகம் என்ன சொல்றது ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து அவர் வந்து ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கனவு பைலட் ஆகணும், அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து நம்ம வந்து அவரை ஃப்ளூ பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ட்ரீமாக இருந்தது. ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, செலக்ட் ஆகுறாங்க. பட் ஹி வாஸ் இன் த 9th பொசிஷன். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பண்ணாங்க, பண்ணிட்டு ஏர்ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, 9th செலக்ட் ஆகுறாங்க. பட் 8th போஸ்ட் தான் இருக்கு. ஸோ தேர் ஹி காட் ரிஜெக்டட். பட் ஹிஸ் டிவோஷன் டு த சொசைட்டி இல்லை இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அதை நோக்கி சார் பயணிச்சுட்டு தான் இருந்தாங்க. ட்ரஸ்ட் மீ, அவங்க வந்து he was 74 years old அவங்க இருந்தப்போ he was a president of India, the head of state of a country. அவங்க வந்து என்ன சொல்றது SU-30 வந்து சார் ட்ரோ பண்ணாங்க, ஃப்ளூ பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு 74 years old ஆகுது. ஆனால் அவர் நினைச்சதை வந்து என்ன பண்ணாரு, அச்சீவ் பண்ணாரு. ஒரு ஃபெயிலியருங்கிறது அவரை எந்த விதத்துலையுமே வந்து நிறுத்தலை எங்கேயுமே. அவ்வளோ வந்து நேஷன் மேலே ஒரு பேட்ரியாட்டிக்கா அவரோட ஜேர்னியை கொடுத்துட்டே இருந்தார். பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட் நமக்கு தெரியும், மிக மிக நிறைய மேஜிக்கல் திங்ஸை வந்து இந்தியாவில் வந்து அவர் ஏற்படுத்திட்டு போனார். ஆஸ் அ குட் டீச்சராக இருந்திருக்காரு. ஸோ ஒரு 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 பர்சனாலிட்டி நம்ம எடுக்கும் போது அவங்க ஒன்றும் பெரிய என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பான் ரிச் கிடையாது, பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது, நார்மல் ஃபேமிலி தான். எல்லாருமே அப்படிதான். அவங்களோட டிட்டர்மினேஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் வந்து ஒருத்தவங்கள ஒரு ஹைட்டை வந்து ரீச் பண்றதுக்கான ஒரு பாத்தா இருக்க போகுது. ஸோ நீங்க இப்போ சார் வந்து அதை அச்சீவ் 74 வயசானா கூட அவங்க அந்த கோலை வச்சிருந்தாங்க.
அவர் ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்தியா டு ஃப்ளூ என்ன சொல்லுது சுக்காய் 30ல வந்து சார் வந்து ஃப்ளூ பண்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹெட் ஆஃப் ஸ்டேட் அவர் தான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்சன் அந்த 74 இயர்ஸ் ஓல்டுல கூட அவர் அவ்வளோ பெர்சியரன்ஸா இருக்காரு அப்படின்னா நம்மளோட ஏஜ் என்னவா இருக்க போகுது, அதுல ஒரு பாதி கூட இருக்க போறது இல்லை இல்லையா? ஸோ இந்த ஏஜ்ல எனக்கு நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கு, கஷ்டம் இருக்கு, கண்டிப்பா இருக்கும். ப்ளீஸ் பி டிட்டர்மினன்ட் டு அச்சீவ் யுவர் கோல். நீங்க செல்ஃப் சஃபிஷியண்டா ஒரு சொசைட்டில ஒரு பர்சனா உங்களை ஒருத்தவங்க பார்க்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அச்சீவ் சம்திங். அண்ட் திஸ் ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸ் வில் ஹெல்ப் யூ டு அச்சீவ் திஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா நமக்கு லாங்குவேஜ் இருக்கு, தமிழ் ஆர் இங்கிலீஷ் எனிதிங். இந்த 100 கொஸ்டினை நீங்க ஸ்கோர் பண்ணிட்டு ஜிஎஸ்ல ஒரு 50 வந்து நீங்க அச்சீவ் பண்ணா கூட போதும், கட் ஆஃப் நீங்க ஈஸியா ரீச் பண்ணிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கட் ஆஃப் 3 இல்லை 2 மார்க்ஸ்ல இதெல்லாம் அப்படின்லாம் சொல்றவங்கள இன்னும் கேட்டுட்டே தான் இருக்கும். ஸோ ட்ரஸ்ட் மீ, இந்த லாங்குவேஜ் கிளாஸ் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது ப்ரிலிம்ஸுக்கு. ப்ரொவைடட் தட் யூ ஹாவ் ஸ்டடிங் எவ்ரிதிங். நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு போனா மட்டும்தான் இந்த 100 கொஸ்டினை நீங்க போட முடியும். ஸோ என்னோட கிளாஸ்ல எப்பயுமே நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாரையுமே 100/100 எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டிட்டர்மினேஷனா இருந்திருக்கு எல்லா தடவையுமே. ஸோ இந்த தடவை இன்னும் அதிகமா, ஏன்னா நமக்கு ஒரு மாடல் Group 4 மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் Group 2 கொஸ்டின் பேப்பரும் இருக்கு. ஸோ வித் திஸ் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆப்வியஸ்லி நம்ம இந்த 100/100 எடுக்கிறதுக்கு சூப்பர்வா ட்ரெயின் ஆயிடலாம். ஸோ இந்த மார்னிங் உங்களுக்கு 6 o'clock வந்து இது அப்லோட் ஆக போகுது. ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன், ரொம்ப அதிகமாக நான் உங்களுக்கு எடுத்துட்டு போல. ஜென்ரல் இங்கிலீஷை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம எப்படி 100 மார்க்ஸ் எடுக்க முடியும், 100 கொஸ்டினை சூப்பராக பண்ணலாங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நீங்க போகணும். அதை தான் நான் எய்ம் பண்றேன். ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து அப்டேட்டட் சிலபஸ்ல ஒரு Group 2 எக்ஸாம் தான் நமக்கு நடந்திருக்கு இது வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட சிலபஸ். ஓகே, ஸோ நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸை ஃபுல்லா நம்ம வந்து தரோவா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சிலபஸை தாண்டி அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டினே கிடையாது. ஃபர்ஸ்ட் திங் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். ஸோ அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிறது இல்லை, எல்லா வேர்டுமே நமக்கு தெரியணும். அண்ட் தென் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் த எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம்ல கொஸ்டின் எவ்வளோ கேட்பாங்க, எத்தனை கேட்பாங்க, எந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, பேட்டர்னை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா PYQs. ஸோ PYQ அனலைசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஒரு மாடலை பார்த்துட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுப்போம், அதை சொல்லி கொடுத்துட்டு இன்னொன்னு செய்ய சொல்லுவோம். எப்பயுமே known to unknown தான். அப்போ நம்ம அந்த PYQ பார்த்துட்டு நம்ம படிக்கும் போது எந்த பாயிண்ட்டை எப்படி படிக்கணும், எதுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும், எதை மேலோட்டமா படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் தென் யூட்டிலைஸ் ரெக்கமெண்டட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட பேசிக் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் SCRT தான் நம்ம கொடுத்துருக்காங்க, 6th to SSLC ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா நமக்கு கொஸ்டின் வந்து SSLC ஸ்டாண்டர்ட்லாம் கிடையாது. ஸோ ஒரு அஹெடா ஒரு மாடரேட் லெவல்ல தான் வந்து நமக்கு Group 2 கொஸ்டின் பேப்பர் இருந்தது. அப்போ நாம வந்து இப்போ நான் என்ன கிளாஸ் நடத்த போறோம்னா, நம்மளோட புக்கு விஜயகுமார் IAS அகாடமியோட இங்கிலீஷ் புக்கை வச்சுதான் நம்ம நடத்த போறோம். ஸோ வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 வந்து நமக்கு இங்கிலீஷ் புக்ல போட்டிருக்கோம். ஸோ திஸ் வுட் பி த புக் வால்யூம் 1 and 2. ஏன் புக் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த புக்கை வந்து நம்ம என்ன SCRT நீங்க ஃபுல்லா தேடி படிக்கிறதோ, எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணி உட்காந்து அதுல நிறைய கிடையாது. நான் உங்களுக்கு அது சொல்றேன், SCRT மட்டும் பத்தாது அப்படிங்கிறது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி நம்ம வந்து படிக்கணும், என்ன ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு இங்க சொல்லுவேன். என்ன ஸ்ட்ராட்டஜியை நம்ம யூஸ் பண்ணா we could get 100/100 questions அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ this 3 நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 3 பத்தி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்.
ஸோ சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொன்னேன். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அண்ட் வி ஹாவ் 7 யூனிட்ஸ். 7 யூனிட்ஸுக்கும் அதாவது நமக்கு இந்த தடவை என்ன ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா வெயிட்டேஜ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கிராமர்லேருந்து நான் இத்தனை கொஸ்டின் கேட்க போறேன் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா 90% to 95% வந்து இதே வெயிட்டேஜை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. மைனர் சேஞ்சஸ் இருந்தது, பட் இட் வாஸ் மைனர் ஒன்லி. மோஸ்ட் 95% பார்த்தீங்க அப்படின்னா 90+ நமக்கு வந்து இதே பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராமர் யூனிட், vocabulary, and third one is writing skills, fourth one technical terms, fifth one reading comprehension, sixth one is translation, and seventh one is literary works. That was the only unit which was clearly mentioned as SSLC standard. இது SSLC மட்டும்தான் கேட்பேன்னு சொன்ன ஒரே ஒரு யூனிட் இது மட்டும்தான். மற்ற இதுக்குமே அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா they haven't mentioned SSLC. So these are all லெவல் அஹெடாக தான் நமக்கு இருந்திருக்கு. ஸோ இந்த சிலபஸை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும், என்ன சொல்றது, மோஸ்ட் கொஸ்டின்ஸ் வி ஆர் கோயிங் டு கெட் ஃப்ரம் த கிராமர். கிராமர்ல நமக்கு 1/4 ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. ஸோ கிராமருக்கு டியூ இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கிராமர் அப்படிங்கிறது ஒரு கஷ்டமானது, ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். இருந்தாலும் ஒன்றும் இல்லை, இந்த 25 கொஸ்டினும் நான் உங்களுக்கு செக்யூர் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன் மேத்ஸ்ல இப்ப நம்ம அல்ஜிப்ரா ஃபார்முலா சொல்றோம், a+b² a² + b² + 2ab. இது அப்படியே அதுதானே, இது என்னைக்கா மாறுமா? மாறவே மாறாது. அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரிதான் நமக்கு வந்து கிராமர் அப்படிங்கிறது. ரூல்ஸ் ஒரு பேஜ் ரூல்ஸ் நான் சொல்லி கொடுக்குறேன், அதை வச்சு நீங்க 1000 கொஸ்டின் கூட போடலாம். அந்த ரூல் அப்ளை பண்ற மாதிரி ஒரு கொஸ்டினா தான் என்ன பண்ண போகுது, அந்த கொஸ்டின் இருக்க போகுது. அப்போ இந்த 25 கொஸ்டின் சூப்பரா நீங்க என்ன பண்ணிடலாம்னா எடுத்துடலாம். ஏன்னா புதுசா வித்தியாசமா தெரியாதது ஒண்ணுமே அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. கிராமரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட போறேன். அண்ட் லாட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட போறோம். அதை தாண்டி ஒரு கொஸ்டின் வரவே வராது. நான் உங்களுக்கு நம்ம புக்லயே இருக்கு, நம்ம புக்கில் எல்லா கொஸ்டினுமே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இந்த தடவை எய்ம் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் புக்கை ஃபுல்லாக படிச்சிட்டீங்க அப்படின்னாலே என்ன அப்படின்னா இந்த தடவை நமக்கு கொஞ்சம் வொக்காபுலரி வந்து அட்வான்ஸ் வொக்காபுலரிஸ்லாம் ஆட் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஆட் ஆன் பண்ண ஒரு ஸ்டடி மெட்டீரியலா இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ஸ் டோட்டலி செக்யூர்ட். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் படி பாத்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருக்கு. இந்த 20 கொஸ்டின்ஸுமே என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் வீக் கொஸ்டின்ஸ் இருக்கு, அது மட்டும் கண்டுபிடிக்கணும். மற்றபடி பாசேஜ் கொடுத்துருப்பாங்க, பாசேஜ்ல ஆன்சர் இருக்கு. இதுதான் பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அந்த பேசேஜ்ல இருக்க ஆன்சரை எவ்வளவு ஃபாஸ்டா பிக் பண்ணி நீங்க போடணும், அதை ப்ராக்டிஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் வித் த பேசேஜஸ். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸையும் நம்ம சூப்பராக செக்யூர் பண்ணலாம். ஏன்னா அதாவது கொஸ்டின் இப்போ ரூல்ஸ் நான் படிக்க சொல்ற மாதிரி கூட என்ன சொல்ல போறதில்ல, இங்கே நீங்க படிச்சுட்டு போக வேண்டியதில்லை. நமக்கு பேசேஜ்ல ஆன்சர் இருக்கு, ஆனா நீங்க ஃபாஸ்டா பிக் பண்ணணும். ஏன்னா 20 பேசேஜஸ்னா 20 மட்டும் இல்லை, இங்கெல்லாமும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 லைன்ஸ் 7 லைன்ஸ் இதுலயும் பேசேஜஸ் இந்த மாதிரி இது மூணுத்துலயுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான ரீட் பண்றதுக்கான டைம் இருக்கு. ஒரு கொஸ்டினுக்கு நான் 1 மினிட் எடுக்கிறேன்னா எடுக்கவே முடியாது. நீங்க ஆல்மோஸ்ட் 50 மினிட்ஸ்ல ஜென்ரல் இங்கிலீஷை கம்ப்ளீட் பண்ணணும், ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் தமிழ் கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா 1 hour. அதுக்கு மேல நீங்க லாங்குவேஜ்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜிஎஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இதுல நீங்க ரூல்ஸை நல்லா படிச்சுட்டா செக்யூர் பண்ணிடலாம். இதை ஃபாஸ்டா போட்டா 20 கொஸ்டினை கிளியர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிட்ரரி ஒர்க்ஸ் 15 கொஸ்டின்ஸ் கேரண்டீடு. அப்படியே புக்ல ஆன்சரே அப்படியே இருக்கும், நான் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே வரேன். இந்த 15 கொஸ்டின்ஸ் ஃபுல்லி ஃப்ரம் த புக் தான் கேட்டிருந்தாங்க, பட் ப்ரொவைடட் அ டீப் ஸ்டடி. இப்போ ஒரு கதை இருக்கு, ஒரு ப்ரோஸ் இருக்கு. இப்போ லிட்ரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30 போயம்ஸ் இருக்கு அண்ட் 29 ப்ரோஸ் இருக்கு நமக்கு. ஸோ ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் கதை சம்மரியை படிச்சுட்டு போய் நான் எக்ஸாம் எழுதலாம், ஒரு கேள்வி கூட வராது. சம்மரியை பொறுத்து
ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலா வேர்ட் பை வேர்ட் ஃபுல்லா அந்த லெசனை படிச்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஆனா அதாவது என்ன அப்படின்னா டிஃபிகல்ட்டாலாம் கேட்கல, பட் இன்சைட் புக் தான் எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இதுல நல்ல டீப்பா படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த 15 கொஸ்டினை சூப்பர்வா செக்யூர் பண்ணலாம். இந்த 30 போயம்ஸ்ல அதாவது கொஸ்டினே அப்படியே இருக்கும், அப்படியே இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து போயம் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் நோட்ஸ் வந்து நமக்கு புக்ல இருக்கு. நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன். இந்த 15 என்ன பண்ணலாம், நீங்க கேரண்டீட் கேள்வியும் நமக்கு தெரியும், ஆன்சரும் நமக்கு தெரியும். இதுல கூட ரூல்ஸ் தெரியும் நான் சொல்ல போறேன். இதுல கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்ஸ்டு அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிற எல்லா விதமான பேசேஜும் நீங்க வந்து டெஸ்ட்ல போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நியூவா இருக்க போறது இல்லை. பட் 15 கொஸ்டின் இதை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் கொஸ்டின் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு, கேரண்டீட். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரி வந்து நமக்கு தேவை. மெமரி பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட், இல்லைனாலும் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் இதுல பொறுத்த வரைக்கும் நம்ம சிஆர்டியில் இருக்க 6th to 12th சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் கொடுத்துட்றேன். அந்த பிடிஎஃப் டெய்லி 6th ஸ்டாண்டர்ட் ஒன் டே, 7th ஒன் டே, 8th மேல நிறைய இருக்கும், ஸ்பிட் பண்ணி படிக்கும். இந்த மாதிரி டெய்லி ஒரு 20 அந்த ரேஞ்சுக்கு அது நீங்க அதுல இருக்க சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் வொக்காபுலரி. அண்ட் தென் ஒரு அட்வான்ஸ்டு வொக்காபுலரி லிஸ்ட் கொடுப்போம், அது டெய்லி ஒரு 10 வேர்ட்ஸ் இல்ல 20 வேர்ட்ஸ் அந்த மாதிரி பேரலாம் நீங்க என்ன பண்ணி ஆகணும்னா ரீட் பண்ணிட்டு போகணும். ஸோ வொக்காபுலரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, பட் அதை தாண்டி அது ஒரு 5 கொஸ்டினுக்கு ரொம்ப ரோல் பிளே பண்ணும். பட் ரிமைனிங் எல்லாம் நமக்கு ரூல்ஸ் இருக்கு, அதை மெமரி பண்ணோம் அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சாலே மோரோவர் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் இருந்திருக்கு உங்களுக்கு, லெட்டர் ரைட்டிங்ஸ் அண்ட் தென் சம் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்தோம். லெட்டர் ரைட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே புக்ல இருக்கு, நம்ம புக்ல இருந்து அப்படியே எடுத்த மாதிரியே தான் இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஃபுல்லாவே நம்ம வந்து அதுல இருக்கும் லெட்டர் ரைட்டிங். அண்ட் தென் வந்து ரிமைனிங் இருக்க ஜம்பிள்டு சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலயும் க்ளூ வேர்டு கொடுத்துருவேன் உங்களுக்கு, அந்த க்ளூ வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் எல்லா செஷனுமே நமக்கு இருக்கும். எண்டில் க்ளூ இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லா படிக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் என்னோட அந்த ஹிண்ட்டை படிச்சுட்டு போயிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்சி சொல்லாகிறாதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் அதுலேருந்து தான் கொஷின்ஸ் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அது நிறைய இருக்கு. ஸ்டில் எவ்வளோ ரீட் பண்ண முடியும், பட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு நமக்கு எக்ஸ்பெக்டட் எல்லாமே உங்களுக்கு தனியாக நான் மென்ஷன் பண்ணி தரேன். அதாவது அவ்வளோ படிக்க முடியறதுனால அட்லீஸ்ட் நான் வந்து அதை ஷார்டன் பண்ணுறதை கண்டிப்பாக படிச்சிருங்க. அண்ட் தென் டிரான்ஸ்லேஷன் 5 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட், ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இதில் ஒன்றும் பெரிய எந்த படிக்கிற வேலை இல்லை. தமிழ் அண்ட் இங்கிலீஷு ஜஸ்ட் நம்ம அந்த கிளாஸ் ஒரு 1 hour கிளாஸ் தான், அதில் அந்த 5 கொஸ்டின் சூப்பராக நீங்கள் வந்து போட்டுடலாம். அந்த மாதிரி தான் வந்து டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சிம்பிள், ஈஸி தான் இந்த டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும். பட் மற்ற எல்லாமே மாடரேட் லெவல் தான் நமக்கு வந்து இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து சிலபஸ். இந்த டாபிக்ஸ்ல இத்தனை கொஷின்ஸ் வெயிட்டேஜ் இருக்கு. எதை கம்ப்ளீட் பண்ணும், எப்படி கம்ப்ளீட் பண்ணும் நான் உங்களுக்கு இப்போ திரும்ப சொல்றேன். ஸோ சிலபஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் திங். அண்ட் செகண்ட்லி அனலைசிங் த PYQs. ஸோ PYQs எப்பயுமே GSR இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் PYQ பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்தது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அப்டேட்டட் சிலபஸ்ல வந்திருக்குது இது வரைக்குமே இந்த 2 கொஸ்டின் பேப்பர் தான் நமக்கு இருக்கு இந்த சிலபஸ்ல. ஸோ நம்ம அதை ஓரளவுக்கு அதை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு போனாலே போதுமானது தான். அண்ட் யூனிட் 1 கிராமர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த 25 வெயிட்டேஜ் கண்டிப்பா அந்த 25 இருந்திருக்கு. ஒரு கொஸ்டின் ஓவர்லாப்பிங் சொல்லலாம், ஓவர்லாப்பிங்னு சொல்லலாம். இந்த எக்ஸ்ட்ரா அண்ட் கொஞ்சம் 2 or 3 கொஸ்டின் மிஸ் மேட்ச் ஆகுது. பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா இதுலயே பாத்தீங்கன்னா டென்ஸ் இருக்கு, இங்க வர்ப் இருக்கு, வர்போட டைப்ஸ் இது ரெண்டும் ஓவர்லாப்பிங் தான். டென்ஸ் அந்த வர்போட ஃபார்ம் சேஞ்ச் தான் டென்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கோ இருக்கு அப்படின்னா கோ, வென், கான் அப்படிங்கிறது அதோட 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ் இல்லையா.
ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ இந்த டென்ஸ்ல வந்து நான் இந்த வர்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னா அது முடிஞ்ச விஷயமா இருந்தா நான் அந்த வர்பை என்ன பண்ணுவேன், வென்ட்ட பிக் பண்ண போறேன். கோ இப்போ போயிட்டு இருக்காங்க அப்படின்னா நான் ப்ரெசென்ட்டா இருக்கிற வர்பை பிக் பண்ணுவேன். இப்போ இது ரெண்டும் டென்ஸ் தான், இது வர்ப் தான் அதுன்னு நான் சொல்ல முடியாது. எதுல வேணா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஓவர்லாப்பிங் நமக்கு இங்கிலீஷ் கிராமரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் கண்டிப்பா வந்திருக்கு. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அண்ட் கன்கர்ட், இது ரெண்டும் ஓவர்லாப் ஆன ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். இதுல ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஓவர்லாப்பிங், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் கன்கார்டும். அதே மாதிரி இந்த தடவை இதுல ரெண்டு காமனா கேட்டாங்க. பட் ஆல்மோஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் டோட்டலா இந்த ரெண்டு பார்ட்ல இருந்து வந்துருது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா டென்ஸ் அண்ட் வேர்ப். ஸோ இந்த டென்ஸ் அண்ட் வேர்ப்லயும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 கொஸ்டின்ஸ் டுகெதரா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருது. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல காமனா ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட்டேஜ் வந்து எந்த பார்ட்டுக்கு அதிகமா இருக்கு அதை சூப்பரா படிச்சிடணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ் இப்ப நியூவா ஆட் பண்ண சிலபஸ்ல இருக்கிற ஒரு டாபிக். ஆல்மோஸ்ட் 9 கொஸ்டின் கண்டிப்பா இதுல கேட்டிருக்காங்க. 9 கொஸ்டின் கேரண்டிட். 10+ கூட நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். ஸோ அதை நல்லா தரவு பண்ணிட்டோம்னா வி ஆர் செக்யூரிங் 9 கொஸ்டின் நம்மளால செக்யூர் பண்ண முடியும். அண்ட் வர்ப் சொல்லிட்டோம். அப்போ இன்ஃபினிட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபிள் ஈச் ஒன் கொஸ்டின் கம்பல்சரியா வந்துருது. கொஸ்டின் டேக் இது வரைக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன்ல நமக்கு இன்னும் கொஸ்டின் கேட்கல. அண்ட் இதுல ஈச் ஒன் கொஸ்டின். அதே மாதிரி ஃப்ரேஸ் அண்ட் கிளாஸ் இருக்கு. செகண்ட் யூனிட்ல ஃப்ரேசஸ் அண்ட் இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதையும் ஒரு ஓவர்லாப் டுகெதரா இது எல்லாமே ஒரு விதமான போர்ஷன் தான். ஸோ அதுல 1 கொஸ்டின் இல்ல இங்க வரலன்னா அங்க கேட்டிருந்திருப்பாங்க, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ல இருந்திருக்கும். அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்ல இந்த தடவை 2 கொஸ்டின் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இதெல்லாம். இப்போ இந்த கொஸ்டின் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா லெட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸா இருந்துச்சு அப்படின்னா லெட்டஸ் அப்படின்னா அதுக்கு வந்து இது ஒரு வந்து என்ன சொல்ற ஃபார்முலா மாதிரி. லெட்டஸ் வந்தா என்ன, ஷல் வி அப்படின்னு நமக்கு அதுதான் கொஸ்டின் டேக். இது வந்து காலாகாலமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதே கொஸ்டின் தான் இதே குரூப் 2 கொஸ்டின் பேப்பர்லயே வந்து ஜஸ்ட் லைக் தட் இப்படி வந்து கிராமர் ஈஸியும் இருந்தது. நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா வர கொஸ்டினுமே நிறைய நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் இன்டைரக்ட் இந்த தடவை கேட்கல. சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் பங்க்சுவேஷன்ஸ்ல ஈச் ஒன் கொஸ்டின். சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா ஒரு 2 இது வந்து நியூ ஆட் ஆன் பண்ணதான். ஒரு 2 சென்டென்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு சென்டென்ஸா எழுதணும் பை த யூசேஜ் ஆஃப் சம் கன்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி போட்டு காம்பினேஷன் ஆஃப் 2 சென்டென்சஸ். அதை தான் வந்து சிந்தசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பங்க்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஸ்கூல் புக்ல இருந்திருக்கு. பட் இது இப்போ வந்து நமக்கு ஒரு நியூவா ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அது என்ன, ஃபுல் ஸ்டாப் எங்க வைக்கணும், கமா எப்போ போடணும், அப்பாஸ்ட்ரோஃப் எப்போ போடணும். ஸோ இது மாதிரி அது ஏன், வாட் இஸ் தட், வேர் வி ஷுட் யூஸ் இட் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருப்பாங்க. ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அதை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அடுத்து வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும் ஈச் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருந்தது. இந்த தடவை சிங்குலர் ப்ளூரல் வரல. ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் வந்து இதுல வந்திருந்தது. டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்னா நம்ம அந்த வேர்டை பார்த்துருக்க மாட்டோம். பட் அந்த ஒரு மேட்ச் ஃபாலோயிங் இருந்தது. 2 வேர்டு வந்து நம்ம புக்ல இருக்கு, 2 வேர்டு இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்து அட்லீஸ்ட் தெரிஞ்ச வேர்டை வச்சு நம்ம அந்த மேட்சை பண்ற மாதிரியான ஒரு வழியும் நமக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. ஸ்டில் அது டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் தான், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த வேர்டு காமனா நம்ம யூஸ் பண்ற வேர்டா இல்லை. அந்த மாதிரியான வெக்காப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை அதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அட்வான்ஸ்டு வெக்காபுலரி லிஸ்ட் இருக்கு, அதையும் நம்ம படிக்க கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்க அதையும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதெல்லாம் நம்ம புக்ல இருக்கிறத வச்சு நம்ம போட்டுடலாம். இங்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பாத்தீங்கன்னா 200 ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த லிஸ்ட்ல அதுல இருக்கிறது தான் வந்திருக்கு. இது வரைக்கும் வந்த குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துலயுமே அதுல என்ன வரும் உங்களுக்கு. அது இல்லாம இருக்காது. அந்த 200 லிஸ்ட்ல ஒரு வாட் இஸ் டெஃபினேஷனும் ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கும் அந்த 200க்கும்.
நீங்க ஒரு ரீட் நம்ம அப்படியே பண்ணி டெய்லி ஒரு 10 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரீட் பண்ணி பார்த்துட்டோம். அதுலயும் நமக்கு வந்து என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 50 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கிறதா சிம்பிளா சிமிலி மெட்டஃபர் பர்சானிஃபிகேஷன் இதெல்லாம் நம்ம போயம்ல இருக்கு. இல்லாதது ஒரு 100 கண்டிப்பா இருக்கதான் செய்து அதை கொஞ்சம் ரீட் பண்ண முயற்சி பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் செகண்ட் யூனிட். தேர்ட் யூனிட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்ல 3 கொஸ்டின் கம்பல்சரியா கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் டைப்ஸ் அதுல வந்து ரிமைனிங் கொஸ்டின். ஸோ நம்ம இதுல வந்து 10 கொஸ்டின்ஸ் தான் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 10 கேட்டிருந்தாங்க. அண்ட் யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டேர்ம்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவா டிபார்ட்மெண்ட் இது எல்லாத்துலயுமே டேர்ம்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. அண்ட் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸ்ல மெமோ பத்தின ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அண்ட் யூனிட் 5 பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப அப்படியே ஈஸியான நம்ம சின்ன பசங்களோட ஸ்டோரி மாதிரியான பேசேஜஸ் கிடையாது தான் கண்டிப்பா. ஸோ நியூஸ் பேப்பர்ல ஃப்ரீக்வெண்டா வர வேர்ட்ஸ் வர கான்செப்ட்ஸ் அந்த பதத்துல ஒரு பேசேஜஸ் நம்ம அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு படிச்சிருவோம். ஸோ கொஷின் டைப்ஸ்ல இது ரெண்டுமே என்ன அப்படின்னா ஈக்குவலி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வெயிட்டேஜ் இருக்கு. நம்ம கொஷின் பேசேஜஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும் நிறைய. அந்த கொஷின் டைப்ஸ் எப்படின்னா இப்போ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு மேட்ச் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பேசேஜ் பொறுத்த வரைக்கும் விச் இஸ் மோஸ்ட் லைக்லி ட்ரூ. இப்போ நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் அதை பத்தி. ஸோ நம்ம அதை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. அந்த பேசேஜில் என்ன ட்ரூ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் ஆன்சர் பிக் பண்ணணும். ஸோ அதை தான் அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சூஸ் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன்ஸ் வந்து ஒரு நார்மலாக டைரக்டான விஷயமா தான் கொடுத்தாங்க. பேசேஜ் இல்லாமல் கம்ப்ளீஷன் வந்திருந்தது. மற்றபடி எல்லாமே பேசேஜஸ் தான். இங்கே ஸ்ட்ராங் அண்ட் வீக் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். வீக் கொஷினா என்னன்னா ஒரு சிங்கிள் வேர்ட்ல ஆன்சர் பண்ணிடலாம். நீங்க கேட்ட உடனேவும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன் அப்படின்னா அது வீக் கொஷின். ஒரு ஸ்ட்ராங் கொஷின் அப்படின்னா நான் கொஞ்சம் திங்க் பண்ணணும், அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தான் எனக்கு நான் அந்த ஆன்சரை சொல்லணும் அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் கொஷினா இருக்கும். பட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க, இந்த தடவை வந்து அதை கேட்கல, கண்டிப்பா அடுத்த தடவை கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பேர் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு உடனே சொல்லணும், அது பெரிய தாட் ப்ராசஸ்லாம் தேவையில்லை. இப்போ நம்மளோட பேரண்ட்டுக்கு ஒரு 25th anniversary வருது, ஹவ் ஆர் யூ பிளானிங் டு செலிப்ரேட் யுவர் பேரண்ட்ஸ் வெட்டிங் டே அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம திங்க் பண்ணி தான் ஆகணும். எப்படி பண்ணலாம், என்ன எங்க ஒரு மண்டபம் பிடிப்போமா, இல்லை என்ன ஃபுட்டு கொடுக்கலாம், யாரை இன்வைட் பண்ணலாம், இட் சீம்ஸ் சம் ப்ராசஸ் ஹேஸ் டு பி டேக்கன். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த கொஸ்டினை ஸ்ட்ராங்ல நான் போட்டுறணும். இந்த மாதிரி டைரக்டா எஸ்ஆர்னோன்னு ஒரு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கு, இந்த பிளேஸ் வந்து எங்க இருக்கு, நான் லெஃப்ட் ஹேண்ட் பண்ணுமா ரைட் ஹேண்ட் பண்ணுமா, இந்த மாதிரியான டைரக்டா ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே வீக் கொஸ்டின்ல வந்தோம். ஸோ இந்த மாதிரி சம் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வித் த பேசேஜ் இருக்கும். அண்ட் டிரான்ஸ்லேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதுல என்ன அப்படின்னா அபவுட் த டிரான்ஸ்லேஷன் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியா வந்துட்டு இருக்கு. டிரான்ஸ்லேஷன்ல நம்மளோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ட் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். இன்டியூஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்தது, தூண்டுதல் அப்படின்னு தமிழாக்கும். சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன் பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அப்படின்னா பறவைகள் பறக்கின்றன. அதான் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு ஹாப்பியா இருக்குது, அதாவது பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் பறவைகள் பறக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் வாய்ஸ் ரிலேட்டட், தே வில் பி மீட்டிங் டுமாரோ, வில் ஷெல், இந்த மாதிரிலாம் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண சென்டென்சஸ். ஸோ இதுல 4 கொஸ்டின் இருந்தது. அது இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்லேஷன் என்னன்னா லிட்ரல், அதாவது டைரக்டா நம்ம என்ன பண்றோம் தமிழாக்கம் பண்றோம் அப்படின்னா அதை வந்து இங்கிலீஷ்ல லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி லிட்ரலா இல்ல அந்த மாதிரியான 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது டிரான்ஸ்லேஷன் பத்தி இப்ப நம்ம கூகுள்ல வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறோம், அந்த டிரான்ஸ்லேட் ஆகி வரது எத்தனை % அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டுதான். அப்ப அந்த டிரான்ஸ்லேஷனை பத்தின சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க படிச்சிருக்குது ஒரு கொஸ்டின் வந்து வருது. அது நம்ம புக்ல இருக்கு, நீங்க அதை படிச்சா போதுமானதான். அதுல வந்து கண்டிப்பா அதை பத்தின இன்ஃபர்மேஷன் சஃபிஷியன்ட் இனஃப் டு ஆன்சர் திஸ் ஒன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அண்ட் ரிமைனிங் இது ரொம்ப ஈஸி இந்த 4 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் ஃபைனலி டு த லிட்ரரி ஒர்க்ஸ். இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா
செக்யூர்ட் 15 கொஸ்டின் கேரண்டீடா. இதுல 14 13லாம் போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா அதே போயம் ப்ரோஸ்ல இருந்து தான் சினானிம்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சினானிம்ஸ்ல அப்புறம் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருந்தது இல்லையா, அது வந்து ஒரு ப்ரோஸ்ல இருக்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணதுதான். ஸோ இந்த மாதிரி சம் ஓவர்லாப்பிங் வந்து இருக்கு. அதனால வந்து உங்களுக்கு இது 14 13 நம்ம சொல்ல முடியாது. அங்கேயும் சம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பட் அந்த வந்து நம்ம என்னன்னா மோஸ்ட் ஃபிட்டட் யூனிட்டுக்குள்ள போய் போட்டிருக்கோம். அதனால அது அங்க இருக்கும். அப்ப நம்ம அந்த 15 கொஸ்டின் கண்டிப்பா வந்துடும். ப்ரோஸ் அண்ட் போயம் நீங்க படிக்கிறதுல இருந்து கண்டிப்பா அது உள்ளதான் இருக்கும். பட் வேற நேம்ல இருக்கலாம், வேற யூனிட்குள்ள அது ஃபிட்டின் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த போயம் இருக்கு இல்லையா, போயம்ஸ் 30 போயம்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் இஸ் த பிக்கெஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம். இது வந்து ஜியாகிரபியோ சயின்ஸோ இல்ல, நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின் தான். பிக்கெஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம்னா இது நமக்கு ஆன்சர் தெரியும், ஜூபிட்டர் அப்படிங்கிறது. அது எங்க வந்திருக்குடா, இப்ப அதை நம்ம எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சம் எக்ஸசைசஸ்ல இருக்கு. அது ஜஸ்ட் இந்த கிராஸ்வேர்ட் பசில் போடுவோம்ல, அதுல ஒரு கொஸ்டினா ஒரு காமெட்ங்கிற போயட்ல வந்து நமக்கு அது வந்திருக்கு. காமெட்னா வி ஹாவ் அ போயம், ஸோ அதுல வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஓவர்லாப்பிங். நமக்கு சினானிம்ஸ் மோஸ்ட்லி ஓவர்லாப்பிங் தான். நம்ம புக்ல இருக்கிற சினானிம்ஸ் ஒன்று, இதுல இருக்க ஒரு சினானிம்ஸை மேட்சா கண்டிப்பா ஒரு சினானிம் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சினானிம் கொஞ்சம் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண ஒரு சினானிம் கேட்குறாங்க. இதுதான் இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கொஷின் பேப்பர் வந்து இந்த 2 செட்லையும் இருந்திருக்கு. ஸோ ப்ராபப்ளி என்ன அப்படின்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் கொஷின் பேப்பர் இஸ் மாடரேட். வி கான் சே ஈஸி, வி கான் சே மச் டிஃபிகல்ட், பட் இட்ஸ் அ மாடரேட் ஒன். சில யூனிட்ல ஒரு லிட்டில் டிஃபிகல்ட்டும் இருந்திருக்கு, மோஸ்ட்லி வொக்காபுலரியை பொறுத்த வரைக்கும். ஸோ மாடரேட் தான். ஈஸின்னு சொல்லலாம், டிரான்ஸ்லேஷன் யூனிட்டை ஈஸின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி தான் நம்ம கொஷின் பேப்பர் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். சிலபஸ் என்னன்னு பார்த்தோம். 2 கொஸ்டின் பேப்பர்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கிளாஸஸ். இது ரெண்டும் நமக்கு வந்து இஸ் இட் இம்பார்ட்டன்ட், நான் இதை பண்ணணுமா அப்படின்னு நீங்க நினைச்சா அதுக்கான சம் ஆன்சர்ஸ் உங்களுக்கு அங்க இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் நான் பெருசா ஒன்றும் சொல்ல, நம்மளோட புக்கை தான் சொல்றேன். ஏன்னா என் கிளாஸை நான் புக்கை வச்சு தான் நடத்த போறேன். அந்த புக்கு உங்களுக்கு கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேசுறது நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். நான் சொல்றதை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கலாம். பக்கத்துல நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா சொன்னேன்னா உங்க புக்ல எழுதி வச்சுக்கலாம். ஓகேயா? ஸோ அட்லீஸ்ட் புக்கு மட்டும் தயவு செஞ்சு எனக்காக வாங்கிடுங்க. வாங்கிட்டீங்கன்னா தான் நம்ம பேசுறது வந்து மோஸ்ட் கனெக்டிங்கா இருக்கும். இந்த பிடிஎஃப் புக்கோட பிடிஎஃப் தான், அப்படியே தான் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அதை நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபோன்ல படிக்கிறதுங்கிறது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. பட் இஃப் யூ ஆர் அ சீரியஸ் கேண்டிடேட், இஃப் யூ ஆர் டிட்டர்மின்ட் இனஃப் டு கெட் த ஜாப் இன் திஸ் இயர் இட் செல்ஃப் அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்கை ஃபர்ஸ்ட் வாங்கிடுங்க. ஏன்னா நான் புக்ல தான் எல்லாமே இருக்குன்னு சொல்றேன். எல்லாமே இருக்கு, கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே அப்படியே புக்ல இருக்கு. நீங்க நான் இப்போ உங்களுக்கு டீகோடட் கொடுத்துட்றேன், எங்க படிக்கணும், இன்கேஸ் நான் புக் வாங்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொன்னாலும் டீகோடட் இருக்கு. எஸ்சிஆர்டி புக்ல எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துறதான் போறேன். ஸ்டில் தட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். எந்தெந்த யூனிட்ல இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் நம்ம தேடுறதை விட, ஏன்னா யூ ஹாவ் அ வெரி ஷார்ட் டைம். நவ் வி ஆர் இன் ஜூலைல இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர்ல வி வில் பி ஹேவிங் எக்ஸாம் இல்லையா? ஸோ ஒரு 100 days மோரார்லெஸ் 90+ இருப்போம். ஸோ இதுக்குள்ள நாம எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும். ஏன்னா இந்த இங்கிலீஷ் தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஜிஎஸோட சிலபஸ் வந்து உங்களுக்கு வாஸ்ட். நான் என்ன சொல்றேன், இந்த 100 நீங்க செக்யூர் பண்ணுங்க. ஒரு 60+ வந்து ஜிஎஸ்ல நீங்க எய்ம் பண்றது கண்டிப்பா 80+ எய்ம் பண்ணுங்க. ஒரு 60% 50% நின்னாலுமே வந்து இது உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்க அந்த ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணாதான் நீங்க மெயின் சிட்டிங்க்கு போக முடியும்.
அப்ப லாங்குவேஜ் தானே நான் போய் டிக் பண்றேன், நடக்கவே நடக்காது. எல்லாம் அதிர்ஷ்டங்கிறது என்ன சொல்றது, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் அதிர்ஷ்டம். அந்த மாதிரி என்ன சொல்றது, படிக்காமலே போய் வந்து அந்த கதை சொன்னா கூட நம்பாதீங்க. மேபி அவங்க படிச்சிருப்பாங்க நிச்சயமா, நான் சும்மாதான் போய் எழுதுனேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, படிக்காம எதுவுமே தெரியாம போயிட்டு அப்படியே கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்புற மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஸோ நான் அதனாலதான் புக்கை வாங்கிட்டீங்கன்னா இந்த 100 கொஸ்டின் வந்து நமக்கு கேரண்டட் ஆயிடும். நம்ம 2 பேரும் பேசுறத நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் கிளாஸ் இப்போ நம்ம நாளை இந்த டேல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த கிளாஸஸ் ரெகுலரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். கிளாஸ் மிஸ் பண்ணக்கூடாது. வீக்லி இப்போ 3 கிளாஸ் தான் போட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ இந்த கிளாஸஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க புக் இருந்தா படிச்சிருவீங்களான்னா அதுவும் கிடையாது. புக்ல இருக்கிறத நீங்க போய் படிக்க வேண்டாம். புக்கை வச்சுட்டு நான் நடத்துறத ஒரே ஒரு தடவை அந்த 1 hour மட்டும் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிட போது. நீங்க போய் படிச்சு அதை ஃபுல்லா புரிஞ்சுக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நான் ப்ரோஸ் நடத்த போறேன், கதையை நான் பாட்டு சொல்ல போறேன். அந்த கதையை நான் சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, நீங்க அதை கேட்கும் போது உங்களுக்கு அதோட முடிஞ்சது. நீங்க போய் ஒரு தடவை ஃபுல்லா படிக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்றத கம்பல்சரியா வச்சுக்கோங்க. அதே 6 o'clock அப்லோட் ஆகும்போது நீங்க பார்த்தாலும் சரிதான். இல்லைன்னா அந்த எண்ட் ஆஃப் த டே நிச்சயமா நீங்க இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த கிளாஸ்ல கொடுக்குற ஒர்க் ஏதோ ஒரு செக் யுவர் செல்ஃப் கொடுக்குறேன்னா பண்ணணும். அடுத்த கிளாஸ் வரும்போது கண்டிப்பா அதை படிச்சுட்டு தான் வரணும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நாட் ஃபார் திஸ் அலோன், ஜென்ரல் தமிழ் வந்து சார் விஜயகுமார் சார் போயிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க தமிழா இருந்தாலும் இங்கிலீஷா இருந்தாலும் ஸோ அந்த டேல அந்த கிளாஸை படிச்சுட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் தட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் திஸ், நீங்க உங்களோட டயத்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் சிலபஸை கவர் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிருக்க போறோம், புக்கு நம்ம கிளாஸஸ் கொடுக்க போது புக்ஸ்ல இருக்கும் எல்லா டாபிக்குமே நம்ம கவர் ஆயிருக்கும். நீங்க அன்னெசரியா ரிசோர்ஸை தேடக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா கிளாஸை கவனிச்சா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நீங்க பாட்டுக்கும் படிக்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்றதுங்கிறது ஒரு டிசிப்ளினரி திங். நீங்க டிட்டர்மினண்டா இருக்கீங்கிறதுக்கு இதுதான். நான் இன்னைக்கு கிளாஸ் பார்க்கல, இதை நான் படிச்சுக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ரெகுலரா நீங்க வாட்ச் பண்ணணும். ஒரு half an hour, ஒரு 15 minutes, அண்ட் தென் அதை நீங்க என்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மார்க் பண்ணி எழுதி பாருங்க. அண்ட் கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். எப்படி இப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ்ல நம்ம கேட்டுட்டே இருப்போம், இதை படிச்சிட்டீங்களா, இதை அடுத்து படிக்கணும், இதை முடிக்கணும். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு ஒரு கைடன்ஸா நான் இருக்க போறேன். ஸோ நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நீங்க என்ன பண்ணணும், நம்ம எப்படி அதை ஸ்ட்ராட்டஜி போடுறது, டைம் டேபிள் போடுறது யோசிக்காதீங்க. ஸோ நான் அதை வந்து அந்த ஒர்க்கை நான் பண்றேன், நீங்க படிச்சா மட்டும் போதுமானது. அண்ட் டெஸ்ட் அண்ட் ரிவிஷன் இஃப் பாசிபிள்னா கண்டிப்பா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. மினிமம் அமௌண்ட் தான் சொன்னாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சிட்டிங் கொடுக்குறோம், படிச்சுட்டே இருந்தா மட்டும் எக்ஸாம் ஹாலில் போய் பண்ண முடியுமா அப்படின்னா கஷ்டம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸா இருந்திருக்கீங்க, சிட்டிங் கொடுத்துருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராக்டிஸ், இப்போ நம்ம ஒரு கொஸ்டினை பண்றோம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் உங்களால எவ்வளோ நேரத்துல நீங்க போடுறீங்க. இல்ல ஒரு பேசேஜே உட்காந்து படிச்சுட்டே இருக்கீங்களா. அப்ப உங்களை செல்ஃப் இவாலுவேட் பண்றதுக்கு இந்த டெஸ்ட் வந்து நீங்க கண்டிப்பா போட்டு பார்க்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எதுல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் கிளாஸ்ல இல்லாத PYQல இல்லாத கொஸ்டின்ஸை நீங்க போட்டு பார்ப்பீங்க. So there are more chances it will help you in the exam. And then PYQs ஆட்டோமேட்டிக்கா புக்லயே இருக்கும். PYQ மென்ஷன் பண்ணியிருப்போம், எங்க இருக்கோ அங்க எல்லாம் PYQ மென்ஷன் ஆயிருக்கும். நீங்க அந்த போர்ஷன் படிக்கும் போது இது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்களா, இது இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் இந்த பார்ட்டை அப்படிங்கிறது நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதை த்ரூ அவுட் நான் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட போறேன். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த குட்டி ஸ்டோரி மாதிரி மோட்டிவேஷன் அண்ட் மானிட்டரிங். ஸோ ரீட் பண்ணிட்டு அதாவது நீங்க ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நமக்கு டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி கிளாஸோட ஈவினிங் 6 to 7 to 8 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷோட டிஸ்கஷன் நடக்கும்.
அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு அன்னைய கிளாஸ் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் இருக்கலாம், இல்ல உங்களோட நாலேஜ் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் செஷனும் நம்ம வந்து எவ்ரி கிளாஸோட, இன்னைக்கு 3 கிளாஸ் இருக்கு இந்த வீக்ல, இந்த 3 டேஸும் வந்து உங்களுக்கு ஈவினிங் செஷன் வந்து டிஸ்கஷன் இருக்கும். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி நம்ம இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். So and it's not it shouldn't be taken for advantage எடுத்துக்க கூடாது. நீங்க படிக்கணும், சின்சியரா படிச்சு. ஏன்னா நான் வந்து இப்போ நம்ம எடுக்கிறோங்கிறதுனால, யூடியூப்ல போறோம் அப்படிங்கிறதுனால ஐ எம் நாட் கோயிங் டு பி லேசின்னு, நான் ஒரு லேசியா இருந்துட்டு ஷார்ட்கட் இல்லை அந்த மாதிரியான ஒரு டீச்சிங்கை நான் உங்களுக்கு கொடுக்க போறது இல்லை. வாட் எவர் இட் இஸ், நான் இந்த 100/100 அச்சீவ் பண்ணணும் ஒரு டீச்சரா நான் எய்ம் பண்ணும்போது, நீங்களும் என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், நீங்க சக்சஸ் ரீச் பண்ணாதான் நான் ஒரு நல்ல டீச்சர் ஆக முடியும். ஸோ அதே மாதிரி என்னோட டீச்சிங்ல நான் நடத்துனதுலேருந்து அவங்க 100 கொஸ்டின் வந்து கேரண்டீடா எடுக்கணும், அவங்களுக்கு அது நான் 100 கொஸ்டினுமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அதை நான் எய்ம் பண்ணுவேன். அதுதான் ஒரு டீச்சிங்கோட ஒரு கேப்பபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ அதை நான் எய்ம் பண்ணி இந்த கிளாஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட் அந்த புக்கை மட்டும் வாங்குங்க. வால்யூம் 1 and 2 இருக்கு, வாங்கிக்கோங்க. அண்ட் கிளாஸஸ் ரெகுலராக அட்டன் பண்ணீங்க அப்படின்னா யுவர் டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ ஹாவ் டு கெட் த புக். ஓகே, டீச்சிங் சொன்னமே எப்படி இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும், கிளாஸ் ஏன் நான் ரெகுலராக அட்டன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம நடத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இத்தனை வருஷமா பார்த்த கொஷின் பேப்பர், படித்த விஷயங்கள்ல இந்த இடம் இம்பார்ட்டன்ட், இந்த இடத்த நல்லா படிங்க, இதை இந்த விதத்தில் கேட்கலாம் அப்படிங்கிற விஷயம்னா நம்ம கிளாஸ்ல கண்டிப்பாக சொல்லுவோம் ஒரு டீச்சர். ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா அந்த ஃபீல்டில் இருக்கும் போது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் நம்ம பண்ண போகிறோம். 3 கொஷின்ஸ் வந்து நம்ம வந்து கேரண்டீடா இந்த கொஷின் பேப்பர்ல நம்ம எடுக்க போறோம். ஒரு 3 கொஷின்ஸை ஒரு 5 minutes or 10 minutes ஒரு கிளாஸ் இப்போ எடுக்க போறேன். அந்த கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு அந்த 3 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. சரியா கவனிக்கணும், கவனிச்சிங்கன்னா சரியா படிச்சிங்கன்னா அந்த 3 கொஷினை ஈஸியா நம்ம அட்டன் பண்ணிடலாம். பார்க்கலாமா நம்ம எப்படி அட்டன் பண்றோம். இப்போ வந்து கிராமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு if you want to communicate something to other person அப்படின்னா என்ன, we need a language. So ஒரு language, அப்போ languageனா நான் பேசுறேன், how I'm going to speak அப்படின்னா with a sentence. நான் ஒரு sentence தான் நம்ம பேசணும். இப்போ ஒருத்தவங்களை பத்தி if I want some information, to give some information, நான் வந்து ஒரு சென்டென்ஸை பில்ட் பண்ணி சொல்லணும். இங்க வந்து இந்த டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு வேணும், என்ன டைம் கிடைக்கும், நம்ம இப்ப கேட்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கு we need a sentence and that sentence have some parts of speech. ஸோ அந்த பார்ட்ஸை வந்து பர்டிகுலர் ஆர்டர்ல நம்ம போட்டாதான் it will have a complete meaning. மீனிங்கே இல்லாம போயிடுச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டயுமே எதையுமே கன்வே பண்ண முடியாது. அப்போ கிராமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி லாங்குவேஜ். ஓகே, இப்போ நான் சென்டென்ஸ்ல பேசணும்னு சொல்லிட்டோமா, இப்போ அந்த சென்டென்ஸ் வந்து இட் ஷுட் கன்வேஸ் அ கம்ப்ளீட் தாட் ஆர் ஐடியா. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியணும் உங்களுக்கு. அப்போ அதுதான் வந்து ஒரு நல்ல சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா லிட்டில் ஜாக் ஹார்னர் சாட் இன் எ கார்னர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ். லிட்டில் ஜாக் ஹார்னர் சாட் இன் எ கார்னர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை என்ன பண்ணிடுறேன், ஹார்னர் கார்னர் லிட்டில் சாட் ஜாக் இப்படின்னு ஜம்பிள் பண்ணிடுறேன். பண்ணி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுமா, எதுவுமே புரியாது. அப்போ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்காங்க, ஜாக் ஹார்னர்னு ஒரு பர்சன். அவர் வந்து ஸ்மாலா இருக்கிறதால என்ன அப்படின்னா லிட்டில் ஜாக் ஹார்னர், அவரை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வேர்டு லிட்டில் ஜாக் ஹார்னர். சாட் என்ன செயல், வர்ப் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னா ஒரு கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்ன கார்னரை நம்ம வந்து அட்வர்ப்னு சொல்லலாம். வேர் ஹி இஸ் சிட்டிங்னா இன்ன கார்னர். இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஹாவ் அ கம்ப்ளீட் சென்ஸ். அதை தான் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரிஞ்சுதா வாட் இஸ் அ சென்டென்ஸ் அப்படிங்கிறது. இப்போ இந்த சென்டென்ஸ் நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொன்னோமா, இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா எப்படி ஒரே விதமா இருக்கும் அப்படின்னா இட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ். என்னெல்லாம் கைண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர்ல இந்த ஹம்டி டம்டி நம்ம வந்து கேட்ட ரைம்ஸ் தான் இல்லையா. ஹம்டி டம்டி என்ன பண்ணிட்டு இருக்கு,
ஹம்டி டம்டி sat on a wall அப்படின்னு நான் சொல்றேன்னா அது ஒரு ஃபேக்ட். ஹம்டி டம்டி பத்தின ஒரு ஃபேக்டை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஹம்டி டம்டி sat on a wall. ஃபுல் ஸ்டாப். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், ஒரு ஃபேக்ட் தான் ஹம்டி டம்டியை பத்தினது, சொல்லிட்டு என்ன பண்றேன், ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிடுறேன். இது ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். என்ன, which is giving some information or fact about something. நெக்ஸ்ட் பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா இங்க திங்கிங், ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு வீடு இருக்கு. where do I live அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டு பாக்குறேன். நம்ம எங்க where do I live, ஒரு மாடல் ஹெட்டட் பர்சன் வச்சுக்கோங்களேன். where do I live, எங்க இருந்தேனே மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு where do I live அப்படின்னு கேள்வி கேட்டு பாக்குறது. அப்ப கொஸ்டினிங். if we ask a question, this kind of sentence. ஃபர்ஸ்ட் நானே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், ஒரு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நான் எங்க where do I live, நான் எங்க இருக்கேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், கொஸ்டின் கேட்கிறேன். இல்ல வாட் இஸ் யுவர் நேம், கொஸ்டின் கேட்கறது. தேர்ட் திங் என்ன, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சார் வந்து இப்படி வச்சிருக்காரு. வாட் இட் மீன்ஸ், ஆப்வியஸ்லி பி குவைட். என்ன சொல்லியிருப்பாரு, பி குவைட்னு சொல்லியிருப்பாரு. ஜஸ்ட் இது ஒரு கமாண்ட், ஒரு கமாண்ட். ஒரு இன்னொரு விதமான இந்த தேர்ட் கைண்ட் என்ன பண்ணோம், கமாண்ட் பண்ணலாம், ரெக்வஸ்ட் பண்ணலாம். ப்ளீஸ் ஓப்பன் த டோர் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு ரெக்வஸ்ட் ஆகுது. ஸோ பி குவைட், ப்ளீஸ் ஓப்பன் த டோர், இந்த மாதிரி ரெக்வஸ்ட், கமாண்ட், ஆர்டர், இது மாதிரியான மீனிங்கை கொடுத்தா அது ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ். அண்ட் ஃபைனலி ஒரு பிக்சர், ஒரு பியூட்டிஃபுல் செட் ஆஃப் அ சன் இங்க இருக்கு. இப்போ இந்த பிக்சரை பார்த்துட்டு நம்ம என்ன சொல்றோம், வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர்னு நான் சொல்றேன். வாட் அ பியூட்டிஃபுல் பிக்சர். என்ன பட்டேன், நான் ஆச்சரியப்பட்டேன். ஸோ நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை போட்டு கம்ப்ளீட் பண்றேன். ஸோ தீஸ் ஆர் த 4 ways we can have a speak a sentence. Either I would give some information, facts or opinion about something, or I will ask some questions, or I will request, command or order, or I will express my எக்ஸ்க்ளமேஷன், என்னோட ஆச்சரியத்தை வெளிப்படுத்துவேன். இல்லை மை ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ், அதை வந்து இமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், சடனாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறது, அதை தான் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் வந்து யூஸ் பண்ணுவோம். சடனாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச் அவுட் அப்படிங்க, இங்கே ஒருத்தவங்க போறாங்க, ஒரு கார் வந்துருது ரோட்ல, நம்ம என்ன பண்ணுவோம், சடனா கத்த ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. ஏன்னா இடிச்சிட போதுங்கிற பயத்துல என்ன பண்ணுவோம், வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுவோம். அவங்க அதை பார்க்கணும்னு சொல்றோம், பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம அவங்கள ஒரு விஷயம் செய்ய சொல்றோம். கமாண்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இட் வில் டெல் சம் பர்சன் டு டூ சம்திங். ஒருத்தவங்களை ஒரு விஷயத்த செய்ய சொல்ற விதமா இருக்கிறது தான் இந்த தேர்ட் டைப். ஃபோர்த்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ். ஸோ இந்த 4 சென்டென்ஸ் தான் என்ன அப்படின்னா நம்ம கேட்டகரைஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல we are having 4 basic type of sentences according to the purpose. அந்த பர்பஸ், அதோட பர்பஸை பொறுத்து நம்ம அதை வேரி பண்றோம். a beautiful banyan tree இங்க இருக்கு. அந்த 4 சென்டென்ஸையும் அப்ளை பண்ணி பார்க்குறோம். திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீன்னு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ அப்படின்னு நான் கொஸ்டின் பண்ணலாம். லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ, ஒருத்தவங்களை ஒரு விஷயத்த செய்ய சொல்றேன். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். கண்டிப்பாக அதை பார்த்தா ஆச்சரியம் தான் படுவோம் நம்ம. ஸோ அதனால தான் நம்மளோட நேஷனல் ட்ரீயும் கூட இல்லையா. ஸோ இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபேக்ட், ஒப்பீனியன் சொன்னா that is called as declarative sentence. If it asks a questions, interrogative sentences. If it gives instruction or command or request, it is called as a imperative sentence. And finally, if you express surprise, wonder, strong emotion means sadness இருக்கும். ஸோ ரொம்ப தீராத துக்கங்கள், சாரோஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் இதில் சொல்லுவோம். ஒண்டர், சர்ப்ரைஸ் எல்லாமே it will comes in exclamatory sentence. ஸோ தீஸ் ஆர் த 4 types of sentence. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது எதுவும் கஷ்டம் இருந்திருக்கா, திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு பேசிக் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் திங், கிளாஸ்ல புக்கு இதுதான், என் கிளாஸ் இதுதான்.
கவனிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு பேசிக்கா உங்களுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரைப் பண்ணிடுறேன். அண்ட் தென் ஃபேக்சுவல் திங்ஸை ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னென்னலாம் நமக்கு வந்து டிஸ்கிரிப்டிவாகவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இன்ஃபினிட்டிவ்னா டு மூவ், டு புல், இந்த மாதிரி தான் வந்தால் இன்ஃபினிட்டிவ் நம்ம போட்டுட்டு வந்திருப்போம் பழைய சிலபஸ்ல எல்லாம். இங்கே எப்படின்னா இன்ஃபினிட்டிவ்னா என்ன அப்படிங்கிற கொஸ்டினையும் வந்து டிஸ்கிரிப்டிவா கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்ம அதை பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியன் இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணும். எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் ஃபுல் ஸ்டாப்ல முடியும். அண்ட் நம்ம எல்லா டென்ஸுமே யூஸ் பண்ணலாம். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் அஃபர்மேட்டிவ்னா பாசிட்டிவாகவும் சொல்லலாம், ஐ லைக் இல்லை ஐ டு நாட் லைக் அப்படின்னு நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஆல் ஃபார்ம்ஸ்ல வந்து வி கேன் சே திஸ் சென்டென்ஸ். அதுவே இன்ட்ராகேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் ஆஸ்க் அ கொஷின். எப்படி கொஷின் கேட்போம்னா கொஷின் வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி ஹூ, வாட், வேர், வென், ஒய்னு கொஷின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் இஃப் இட் இஸ் அ கொஷின்னா ஆல்வேஸ் இட் வில் எண்ட் வித் என்ன கொஷின் மார்க். அண்ட் இல்லை ஆக்சிலரி வேர்ப்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹாவ் யூ எவர் பீன் டு நியூயார்க்? வேர் அதெல்லாம் நம்ம பார்த்தா தெரியும். ஹூ பெயிண்டட் திஸ் பியூட்டிஃபுல் பிக்சர்? வேர் இஸ் மை கார்? அதெல்லாம் ஓகே, உங்களுக்கு கொஷின் வேர்ட்ஸே வந்துட்டு. இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிலரி வெர்ப், வாஸ், இப்போ வந்து ஹாவ், ஹாஸ், ஹேடு, இந்த மாதிரி வேர்ப்ஸ், பி ஃபார்ம் வேர்ப்ஸ், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஷின் கேட்கலாம். ஹாவ் யூ எவர் பீன் டு நியூயார்க்? ஆன்சர் எப்படி இருக்கும், எஸ்ஸோ நோவோ, ஏதோ ஒரு ஆன்சர் சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி இதுலயும் என்ன பண்ணலாம், ஆல் டென்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து இம்பேரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம், ஸோ எல்லாமே கமாண்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், ரெக்வெஸ்ட், அட்வைஸ் எல்லாமே சொல்லலாம். இதுல இம்பார்ட்டண்டா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா இட் ப்ரொவைட்ஸ் டைரக்ஷன். மற்றதுலாம் டைரக்ஷன் கிடையாது, எப்படி பதில் சொல்லணும், இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு நம்ம ஒன்றும்லாம் சொல்ல போறது இல்லை. ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணணும்னு சொல்லிடுவாங்க. They will show or provide the direction. Get your hands up. Do your homework. Close the window. சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்க விண்டோவை நோக்கி போய் க்ளோஸ் பண்ணுவாங்க. ப்ளீஸ் கம் வித் மீ ஃபார் டின்னர், கூப்பிடுறாங்க, அவங்கள நோக்கி டின்னருக்கு வர சொல்றாங்க. இந்த மாதிரி it will provide a direction and always usually full stopல தான் முடியும். And then another thing பார்த்தீங்க அப்படின்னா it will typically begin with verbs. மோஸ்ட்லி என்ன பண்ண மாட்டாங்கன்னா verb இருக்காது நமக்கு இம்பரேட்டிவ் பொறுத்த வரைக்கும். இட் இஸ் அண்டர்ஸ்டுட்டா இங்க இருக்கும். டூ யுவர் ஹோம்ஒர்க், யாரோ ஒருத்தவங்க பேரை கூப்பிட்டுலாம் இல்லை, கமாண்டா இருக்கும், அங்க வந்து சப்ஜெக்ட் தேவைப்படாது. ஸோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட், யூ ஹாவ் டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இம்ப்ளைடா தான் இருக்கும், யூ, வி இதெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இம்பரேட்டிவ் டாட்ல மட்டும் இல்ல, சம்டைம்ஸ் நான் இப்ப வாட்ச் அவுட் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இப்ப இந்த சென்டென்ஸை பாத்தீங்க அப்படின்னா வாட்ச் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டுருவோம். இது ஆனா சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி இருக்கிறதுனால எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் கிடையாது, சர்ப்ரைஸ், ஒண்டர்லாம் கிடையாது, சாரோ, ஜாய் கிடையாது. வாட்ச் அவுட்னா இல்ல லுக் அவுட் அப்படின்னா பாருங்கன்னு, ஆனா வந்து சடனான எமோஷன் தான் இல்லையா, அதனால இந்த இடத்துல ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி போட்டுறோம். பட் என்ன சொல்றாங்க, ஒரு கமாண்ட் பண்றாங்க, ஒரு ஆர்டர், பாருங்க சீக்கிரம் பாருங்க கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணணுங்கிறது சொல்றாங்க. அதனால இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் தான். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கிறதால அது எக்ஸ்க்ளமேட்டரி கிடையாது. அண்ட் ஃபைனலி எக்ஸ்க்ளமேட்டரியை பொறுத்த வரைக்கும் சர்ப்ரைஸ், ஷாக்கு, ஆங்கர் இது எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா எதுவும் வேணா இண்டிகேட் பண்ணலாம். வாட் அ டெலிஷியஸ் குக்கி, ஷீ இஸ் சோ பியூட்டிஃபுல், வாட் அ கியூட் பேபி. ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஹாப்பினஸ், சடனா இல்ல ஆச்சரியப்பட்டோம் அதை பார்த்து அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்லிட்டோம், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டாட்ல முடியும், இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் மார்க்ல முடியும், இம்பரேட்டிவும் டாட், ரேர்லி வந்து எக்ஸ்க்ளமேட்டரி வரலாம். அண்ட் ஃபைனலி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரியில முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். இது ரெண்டும் ஈஸியாக. இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்னா கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அது எந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டரியா, இம்பரேட்டிவா, ஸ்டேட்மெண்ட்டா, இன்ட்ராகேட்டிவா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ
அப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் மார்க்கை பார்த்துட்டா இன்ட்ராகேட்டிவ் எழுதிருவீங்க, எக்ஸ்கிளமேட்டரியை பார்த்தா எக்ஸ்கிளமேட்டரி சொல்லிடுவீங்க. ஆனா இது ரெண்டுமே டாட்ல தான் முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மேபி கன்ஃபியூஷன் வரலாம். நான் அதையும் கெஸ் பண்ணி என்ன பண்ணிடுவேன், அப்ப அந்த கன்ஃபியூஷனுக்கான ஆன்சரையும் உங்களுக்கு பாடமா நடத்திடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து என்ன பண்ணும், ஜஸ்ட் சொல்லும். ஆனா இது என்ன பண்ணும், செய்ய சொல்றது, டெல்ஸ், நீ இதை பண்ணுன்னு சொல்லும். அப்போ இங்க சப்ஜெக்ட் இட் இஸ் கம்பல்சரி, சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்டா இருக்கும். இங்க வர்போ ஆப்ஜெக்ட் தான் அப்படியே சொல்றது, சிட் டவுன், ப்ளீஸ் வெயிட், இந்த மாதிரி இட் இஸ் அண்டர்ஸ்டுட், யூ சிட் டவுன், யூ ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு. இங்க ஆனா அப்படி கிடையாது, ஷி சிங்ஸ் வெல், தே பிளே ஃபுட்பால், ஐ லைக் மியூசிக். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு சப்ஜெக்ட் கண்டிப்பா இருக்கும். இது ஒரு வித்தியாசம். அதுவும் இல்லையா, ஆஃபன் இந்த மாதிரி தான் நமக்கு சப்ஜெக்டோட ஸ்டார்ட் ஆகும். இவங்க இம்பரேட்டிவ் பார்த்தீங்கன்னா ஓப்பன், க்ளோஸ், ரீட், ரைட், பிரிங், ஸ்டாப், டோன்ட், ப்ளீஸ், கைண்ட்லி, லெட், டேக், இதெல்லாம் காமனா யூஸ் பண்ற இம்பரேட்டிவ் வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ். ஓகேயா, இதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்படிதான் வந்து இதை ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பரை போட போறோம். ஸோ நல்லா கவனமா கவனிச்சிருந்தா இந்த 6 மார்க்ஸ் வந்து நீங்க 5 மார்க்ஸா 6 நீங்க எடுக்க போறீங்க. ஓகே, பார்க்கலாம் என்ன டைப்ல எல்லாம் கொஸ்டின் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் வித் கரெக்ட் டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பென் இஸ் ப்ளூ, இது என்ன பென், என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் பென் இஸ் ப்ளூன்னு ஒரு ஃபேக்டை கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளரேட்டிவ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்ன ரெக்வஸ்ட் வந்துருச்சா, ப்ளீஸ்ங்கிற வேர்டும் அதுல இருக்கா. ப்ளீஸ் ஹெல்ப் மீனா என்ன, ஒரு ரெக்வஸ்ட், இம்பரேட்டிவ். ஹவ் ஆர் யூ, இது ரெண்டும் ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் மார்க் இருக்கு, இன்ட்ராகேட்டிவ். ஹவு வெல் ஷி டான்சஸ், எக்ஸ்கிளமேட்டரி இருக்கு, எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இதோட கோடிங்க மார்க் பண்ண போறோம். Which of the following is an imperative sentence? இப்போ some kind of sentence கொடுத்து இதுல imperative எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சென்டென்ஸ் தான் என்ன இருக்க போகுது, இம்பரேட்டிவா இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். Who are you, நீங்க இதை படிக்க கூட தேவையில்லை, கொஸ்டின் மார்க் இருக்கா கேன்சல் அவுட் பண்ணிடணும். இம்பரேட்டிவ்ல ஃபுல் ஸ்டாப் தான் வரணும். கிளீன் யுவர் ரூம், இங்க ஃபுல் ஸ்டாப் மிஸ் ஆயிருக்கு. வாட் அ கிரேட் ஸ்டாச்சு, இதையும் டக்குன்னு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும்னு ரொம்ப நேரம்லாம் உட்காந்து போட முடியாது. ஈஸி கொஸ்டின்னா ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணிட்டு பேசேஜுக்கு போகணும், அப்பதான் நீங்க டைம் சேவ் பண்ண முடியும். கிளீன் யுவர் ரூம் அப்படின்னா ஒருத்தவங்களை கிளீன் ரூம் பண்ணுங்கன்னு செய்ய சொல்றாங்க. இம்பரேட்டிவ். கிளீன் யுவர் ரூம் இஸ் த ஆன்சர். Choose the correct type of sentence. இப்ப what an ugly picture is and dash sentence. Exclamatory வந்திருக்கு, so exclamatory sentence. Don't be angry with us, God is an dash sentence. என்ன clue இருக்கு உங்களுக்கு, don't be angry without subject வந்திருக்கு, so it's an imperative. Let my head be shattered to pieces. இதா யோசிக்கணுமா, லெட்டுங்கிறது நம்மளோட லெட்ல ஆரம்பிச்சாலே அது என்ன சென்டென்ஸ் தான், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இப்போ அந்த வேர்ட்ஸ் நீங்க நல்லா, அதாவது புக்ல இருக்க எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துட்டோன்னா அதை கண்டிப்பா மெமரி பண்ணி வச்சுக்கணும். அப்போ நமக்கு வந்து அது என்னவா இருக்கும், ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஆன்சர் பண்ணி. இப்போ இதுல இருந்தே உங்களுக்கு அந்த எல்லா வேர்ட்ஸுமே வந்திருக்கு இல்லையா அதுல. ஸோ டோன்ட், லெட், ப்ளீஸ், ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு லெசனை நடத்திட்டு நமக்கு அதுல ஏதாவது எப்படி ஷார்ட்கட் சொல்லி கொடுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஈஸியா மெமரி பண்ணிக்கிறதுக்கான வழியும் சொல்லிட்டு கொஸ்டினை பிஒய்க்யூவை நம்ம போட்டு பார்த்துருவோம் கிளாஸ்ல. ஸோ அப்படி படிக்கும் போது அந்த நடத்துகிற கிளாஸை நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கன்னா நீங்க திரும்ப போய் பெருசா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரு 10 மினிட்ஸ் தெகைன் அந்த நோட்ஸை ஒரு ரீட் பண்ணிட்டு, உங்களுக்கு எங்கேயாவது அது எனக்கு புரியாத மாதிரி இருக்கு, இல்லை நான் அதை இன்னொரு தடவை படிக்கிற மாதிரி இருக்குன்னா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஹிண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ரிவிஷன்ல நீங்க திரும்ப அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ். இதை நம்ம ஈஸியா படிச்சுட்டு நம்ம ஆன்சர் போட தெரியுதா நம்மளையும் இவாலுவேட் பண்ணிட்டு அந்த ஆன்சரை போடுற மாதிரியான ஒரு கிளாஸா என்னோட கிளாஸ் இருக்குங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ இந்த கிளாஸஸ் நம்ம இப்படிதான் கொண்டு போவோம். ஹவ் அபவுட் புக், புக்கை வந்து நம்ம என்ன சொன்னேன், புக்கு கண்டிப்பா வந்து வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, வாங்கணும்னு சொல்றேன்.
ஒன்று என் கிளாஸ் நான் புக்கை வச்சு தான் நடத்த போகிறேன், நீங்கள் அதை அப்படியே பார்த்து நோட்ஸ் எடுத்து அதிலே திரும்ப எக்ஸாம் வரைக்கும் படித்தா நல்ல மெமரி, பிக்சர் மெமரி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சீரியஸ் கேண்டிடேட்டாக டிட்டர்மினண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நான் ஏன் புக்கை வாங்கணும் அப்படின்னா, புக்கில் எல்லாமே இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா செலக்ட் த கரெக்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஃபார் த அண்டர்லைன்டு வேர்ட். அண்டர்லைன் பண்ணிருக்க வேர்டு பாத்தீங்க அப்படின்னா ரேதர். இதுக்கு மீனிங் நான் சொல்றேன். ஹி மேக்ஸ் ரேதர் அ ஃபர்ஸ்ட் அபவுட் ஆர்டினரி திங்ஸ். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்னா வந்து ஒரு அன்வான்ட் திங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நவுனு. அதை வந்து ரேதர்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. ரேதர் அ ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங்னா, அதாவது தேவையில்லாததுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது, கோவப்படுறது, வருத்தப்படுறது, அன்னெசரி ஆக்ஷன் வந்து அதை தான் வந்து ரேதர் எஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால இது அட்வர்ப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ இது அட்வர்ப்ல வருது. ஆனா நான் இதை எக்ஸ்பிளைன் சொல்லி இப்படி பண்ணணும்னு இல்லை. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ்ல ஒரு 8 டைப்ஸ் இருக்கு. அதோட குவான்டிட்டி டைப்ஸ்ல வந்து லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதில் டூ, வெரி, குவைட், இனஃப், அட்வர்ப்னால எல்வேல முடிஞ்சிருக்கும், நம்ம படிச்சிருப்போம் சின்ன பிள்ளை. அது மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா ராதர்ங்கிற வேர்டு அந்த லிஸ்ட்ல வந்துடும். அந்த எக்ஸாம்பிள் வேர்டு எல்லாமே நம்ம லிஸ்ட்ல எப்பயுமே வந்துடும். எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்டுமே நம்ம புக்ல வந்திருக்கும். அது நமக்கு போல்டு பண்ணி உங்களுக்கு இருக்கும், பிவைக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்படி வந்து இந்த வேர்ட் லிஸ்ட்டை படிக்கணும். புக்கில் இருக்க ஒரு வேர்டை கூட விடக்கூடாது. அப்பதான் அந்த 100/100 எடுக்க முடியும். அட்லீஸ்ட் புக்கை ஃபுல்லா நீங்க படிச்சிடணும். இப்போ 10th கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஸ்டின் அப்படியே வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் கிளாஸ் வந்து உங்களுக்கு டென்சஸ்ல நடத்திருப்போம். நடத்திட்டு என்ன கிளாஸ், இஃப் கிளாஸ் வந்தது. கண்டிஷன், இஃப் இட் ஹேட் ரெயின் ஐ வுட் ஹவ் பாட் அன் அம்பர்லா, இப்படிங்கிறது நம்ம புக்ல இருக்கு. ஸோ ஹேடுங்கிற கண்டிஷன் வந்தா செகண்ட் சென்டென்ஸ் வுட் ஹாவ் தான் வரணும். இது வந்து ரூல். இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஷி ஹேட் ஸ்டடிட் வெல் she would have passed in the examination. அப்ப had வந்து அடுத்து என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும், would have வருங்கிறது ரூல். ஜஸ்ட் ஸ்டடி வெல் இங்க வந்திருக்கு, இங்க ரெயினும் அம்பர்லா வந்திருக்கு, இங்க ஸ்டடீஸும் எக்ஸாமும் வந்திருக்கு. அந்த கோர் நவுன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம், மற்றபடி ரூல் ஒண்ணுதான். அப்படியே ரூலை படிச்சிருந்தா இதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இது மாதிரி தான் நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து புக்கில் படிக்கிறது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே அதுவே வந்துடும் நமக்கு. which includes an apostrophe indicating possessive form இண்டிகேட் பண்ணுறது என்னன்னு சொல்லி கொடுத்துருப்போம். அதே பொசிசிவ், மிஸ்டர் எக்ஸஸ் நியூ பேக். நான் உங்களுக்கு நடத்தணும் சொல்கிறேன், ஜஸ்ட் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஜஸ்ட் புக்கு மட்டும் பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா which of the following is the best synthesis of 2 sentences using a cause effect relationship. இதெல்லாம் படிச்சு பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்புக்கு வேர்ட்ஸ் கொடுத்துருப்போம், லிஸ்ட் இருக்கு, டேபிள் ஒரு 8 காலம் இருக்கும். அந்த 8 காலம்ல ஒரு இதுக்கும் கம்பேர் பண்ணா என்ன, கான்ட்ராஸ்டா இருந்தா என்ன, காஸ் அண்ட் எஃபெக்ட்னா ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட்ல இருந்தா என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அது எங்க வந்திருக்கு, இங்க பாத்தீங்கன்னா விச் வந்திருக்கு, சோ வந்திருக்கு, அண்ட் வந்திருக்கு, அண்ட் தென் ஓகே மற்றதுல வரல. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த கம்பெனி டிக்ரீஸ் இட்ஸ் ப்ராடக்ட் ப்ரைஸஸ் ஸோ சேல்ஸ் இன்க்ரீஸ்ட் கிராஜுவலி. சாரி, இதோட ஆன்சர் வந்து வேற ஒரு கொஸ்டினோட இது. ஓகே, இந்த வந்து வேற ஒரு கன்ஜெக்ஷன் கொஸ்டினோட பிக்சர் இது, அது வந்து இங்க மிஸ்பிளேஸ் ஆயிட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அப்படியே இந்த லிஸ்ட்டை படிச்சோம்னா இங்க ஆன்சர் பண்ற மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ ஸ்பெல்லிங் வேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு வெக்காபுலரின்னு சொன்னேன்னா பார்கியூஸ் அப்படிங்கிறது ஒரு வேர்டு கொடுத்துருந்தாங்க குரூப் 2ல. ஆப்வியஸ்லி டிஃபிகல்ட் வேர்டு. இப்போ அந்த வெக்காபுலரி லிஸ்ட்டில் அந்த பார்கியூஸ் இருக்கு நமக்கு. அந்த ஒரு நம்ம அது வந்து 10 into 80 பார்ட்ஸ் இருக்கும் மல்டிப்ளை. ஸோ அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதில் ஒரு வேர்ட் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஆஸ்டென்ஷியஸ், கிரிகேரியஸ் இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் வந்து டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். ஸோ அந்த வொக்காபுலரி கிடைச்சிரும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக வந்துருதா நமக்கு 1 or 2 கொஞ்சம் வந்து ஓவர்லேப் ஆகும் நம்மளோட போயமோட கூட.
ஆனா அதுல இருக்கிற எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துடும். மெட்டஃபர், பர்சானிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து நம்மளோட எஸ்சிஆர்டிலே இருக்கு. ஒரு இது கேட்டிருந்தாங்க, இந்த ஹைபலேஜ், மேலப்ரோபிசம், இதெல்லாம் வந்து எஸ்சிஆர்டி புக்ல கிடையாது. பட் நம்ம அந்த லிஸ்ட் கொடுத்துருப்போம், என்னன்னு டிஃபைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஸோ அதுல எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா கவர் ஆயிடும். ஹைப்பர்போல், ஹைபலேஜ், ஸோ அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இருக்கும். அது இந்த மாதிரி நம்ம மிஸ் பண்ணாம இதெல்லாம் நீங்க தேடி தேடி போய் படிக்க முடியாது. கண்டுபிடிச்சிட்டு இருந்து டைம் அவ்வளவு இருக்கா அவங்களுக்கு எனக்கு தெரியல. ஸோ இப்படி நம்ம டைம் வேஸ்ட் பண்றதை குறைச்சிட்டு தேவையில்லாம தேடுறதையும் குறைச்சிட்டு புக்கை வாங்கிச்சுன்னா அது உள்ள எல்லாமே இருக்கு. படிக்கிற டயத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். எவ்வளவு நேரம் படிக்க முடியும், எவ்வளவு டைம் கிடைச்சாலும் ஓடி போய் என்ன பண்ணி ஆகணும், உட்காந்து படிச்சோம் அப்படின்னா படிக்க புக் இருந்துட்டா போதும், நீங்க பாட்டை உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நமக்கு எல்லாமே இருக்கும். நம்ம லெட்டர் சொன்னோம் இல்லையா, லெட்டர் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா இது புக்கோட பேஜஸ், இது வந்து நம்ம கொஷின் பேப்பர். அப்படியே கொஷின் பேப்பர்ல இருக்கா அந்த புக் வந்து நம்ம புக்ல ஆர்டர் கொடுத்துருந்தோம். டைப் ஆஃப் லெட்டருக்கு ஒரு 14 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஜஸ்ட் குட்டி குட்டியா தான் இருக்கும், எதுவுமே அதிகமா இருக்காது எந்த ஹெட்டிங்குமே. என்ன லெட்டர், பர்பஸ் என்ன, எக்ஸாம்பிள் என்ன, டு ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ன்னு இருந்திருக்கு. இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ ப்ராடக்ட், ஜஸ்ட் டெஃபினேஷனை ஒரு இதா கேட்டிருக்காங்க. நம்ம குழப்பாம நம்ம ரீட் பண்ணி வச்சிருப்போம் ஆல்ரெடி, ஜஸ்ட் டிக் பண்ற வேலை அங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர்ல சல்யூட்டேஷன் எப்படி பண்ணணும், ஹாய், ஹலோ, சியர்ஸ், பெஸ்ட் ரிகார்ட்ஸ், இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. டியர் சார் ஆர் மேடம், அது நம்ம ஃபார்மேட் ஆஃப் லெட்டர்ல இங்க கொடுத்துருப்போம். ஹெட்டிங், ரைட்டர்ஸ், கிரீட்டிங்ஸ் ஆர் சல்யூட்டேஷன் என்ன இருக்கலாம், டியர் சார் ஆர் மேடம், மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ், இதெல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் பொலைட் டோன்ல இருக்கும். இது நம்ம புக்ல இருக்கும். டியர், மை டியர், ஃப்ரெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்லியா பர்சனலா எழுதுனா இது மாதிரி சல்யூட் பண்ணலாம்னு நம்மளோட பாசேஜ். அப்ப அதை படிச்சிருந்தா என்ன பண்ணிடலாம், இது ஆன்சர்ஸ் டக்குன்னு டிக் பண்ணிடலாமா. அப்போ ரீட் பண்ணி வச்சுட்டு ஃபெமிலியர் ஆக்குனா இங்க ஆன்சர் போடுறது நமக்கு ஈஸியா போயிடும். இங்க பாத்தீங்கன்னா which of the following statements are not characteristic of a formal letter, professional language, அதுதான் courteousனு சொல்லுவோம். courteous language, clear and understandable structure, கிளியரா பிரீஃபா எழுதணும். convey official information, நம்ம இஷ்டத்துக்குலாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி யூஸ் ஆஃப் ஸ்லாங் ஆர் அன்ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ், இதுதான் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. மற்ற எல்லாமே நமக்கு அதுல வந்துடும். நெசசரி இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். யூஸ் ஃபார்மல் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. யூஸ் ஆஃப் ஸ்லாங் ஆர் அன்ப்ரொஃபஷனல் எக்ஸ்பிரஷன். அப்ப இதுதான் வந்து ராங். ஸோ நம்ம ரீட் பண்ணதை நம்ம அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும், புதுசா எதுவுமே வராது. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா லிட்ரரி ஒர்க் 15 கொஸ்டினையும் செக்யூர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்னா எப்படி செக்யூர் பண்ண போகிறோம். போயம் இருக்கு, ஓகே, ஒரு போயம் நான் காமெட்னு ஒரு போயம் ஃபர்ஸ்ட் சொன்னேன் கூட. ஸோ அந்த காமெட் போயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட புக்ல, ஐ மீன் என் கிளாஸ்லேயே அதான் இருக்க போகுது. கிளாஸ்ல எப்படி இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம போயமை ரீட் பண்ணிடுவோம். போயமை ரீட் பண்ணோம்னா அவங்கள பத்தின அபவுட் தி ஆத்தர் கொடுத்துருப்போம். ஆத்தர் வந்து நோட்டபிள், ஆத்தர்ல எப்படி படிக்கணும் அப்படின்னா அவரை பத்தின அவரோட நேஷனாலிட்டி, அவருக்கு ஏதாவது அவார்ட்ஸ் இருக்கா, நிக் நேம் இருக்கா, அவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அட்லீஸ்ட் 3 வந்து படிச்சிருக்கணும். இல்லைன்னாலும் நம்ம கண்டுபிடிச்சு போட்டிருப்போம், ஒருவேளை எஸ்சிஆர்டில இல்லைன்னாலும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அபவுட் தி ஆத்தர் பத்தி படிக்கணும். கிளாசரி, டெக்ஸ்டுவல் அண்ட் அடிஷ்னலா எல்லாமே இருக்கும் அந்த போயம்ல. அண்ட் தென் அதை பத்தின சம்மரி கொடுத்துருப்போம், போயம் பத்தின சம்மரி. அண்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம புக்கை தாண்டி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரவே வராது. இது வந்து கேரண்டீடு, ஓகேயா. நீங்க அப்படி வந்தா எனக்கு நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம், புக்ல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் படிச்சா போதுமானது, நீங்க அந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட எல்லா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இங்க வந்துடும். அண்ட் அப்ரிசியேஷன் அண்ட் லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் புக் பேக் இருந்தா அதுவும் இங்க வந்துடும். அண்ட் தென் அவங்க போட்டிருக்கிற எக்ஸசைஸ் என்ன இருக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஜூபிட்டர் கொஸ்டின், இத மாதிரி ஒரு கிராஸ்வேர்ட் பசில்ல நமக்கு அதுல இருந்திருக்கு. லார்ஜஸ்ட் பிளானட் இன் தி சோலார் சிஸ்டம், ஜூபிட்டருங்கிறது ஆன்சர்.
ஸோ இதை ஒரு கொஸ்டினா வந்து நமக்கு குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. இப்ப நம்ம கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபர்ஸ்ட் போயம்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஃபாஸ்டர் தன் a cheetah with a tail that's. ஸோ இந்த தேன் வந்தா என்ன அப்படின்னா சிமிலி. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தேன் அஸ்னு டைரக்டா கம்பேர் பண்ணா சிமிலி அப்படின்னு சொல்லிடும். ஸோ உங்களுக்கு வந்து அது இங்க இருக்கும், படிச்சுட்டு போயிடும். நம்ம படிச்சிடும் எல்லாத்தையுமே ஒரு போயம்ல படிச்சிடும். நமக்கு தேவை இல்லாததை வந்து அவங்க கேட்கவே முடியாது. அதனாலதான் சொன்னேன் அப்படியே ஆன்சரும் கொஸ்டினும் அப்படியே இருக்கும் நம்ம புக்ல. அப்ப நம்ம இதை ஃபுல்லா படிச்சிட்டோம்னா அந்த 15 கொஸ்டினை கேரண்டீடா செக்யூர் பண்ணலாம். வேற என்ன கேட்பாங்க அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சினானிம்ஸ் தான். ஆனா கொஸ்டின் வந்து போயம் கொஸ்டின் தான். போயம்ல சாம்பிங் பாத்தீங்கன்னா பாருங்க, இது நம்மளோட புக்ல மென்ஷன் பண்ணி இருக்கு. சாம்பிட மட்டும் சாம்பிங்னு கொடுத்துருக்காங்க, மத்த எல்லாம் பர்ப்ளெக்ஸ்டு அண்ட் தென் த்ராங்கிங், ஹார்கனிங். ஸோ அதோட சாய்ஸ். நம்ம அப்ப கிளாசரியிலேருந்து ஒரு கொஸ்டின், கிளாசரி நம்ம இருப்போம். அடுத்து என்ன சொன்னேன், எபவுட் தி ஆத்தர் சொன்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா சம் ஆத்தர்ஸோட பொயட்டிக் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ராபர்ட் ஃப்ராஸ்டோடது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா? ஸோ அப்போ வந்து நம்ம இது வந்து யாரு அப்படின்னா த ஐடென்டிஃபை த பொயட்டிக் ஒர்க்ஸ் ஆஃப் ராபர்ட் ஃப்ராஸ்ட் 1 and 3. இது வந்து ட்ரெஷர் ஐலாண்டும் ஜங்கிள் புக்கும். ட்ரெஷர் ஐலாண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீவன்சன்ற ஒரு போயட்டோடது. எல்லாரோட போயிட்டு இருக்கும், பட் மிக்ஸ் பண்ணி இங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஜங்கிள் புக்கு இது பாத்தீங்கன்னா ருடியார்ட் கிப்ளிங்கோடது ஜங்கிள் புக் ஸ்டோரி. அப்ப யாருது அப்படிங்கிற அந்த நோட்டபிள் ஒர்க்ஸை நம்ம படிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சம்மரியை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின். இது வந்து லாஸ்ட் போயம் வந்து எம் ஸ்ட்ரீட், ஹவுஸ் ஆன் எம் ஸ்ட்ரீட். இங்க பாத்தீங்கன்னா the house seems to be எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு சொல்லணும். house seems to be alive at day. நம்ம அது அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு டார்க் நைட்ல தான் நடக்கும். this house seems alive at nightன்னு சம்மரியில இருக்கு பாத்தீங்கன்னா. இங்க ஆப்போசிட்டா கொடுத்துருக்காங்க டேன்னு, அப்ப தப்பு. And then the poet was often tempted to go inside the house. எப்பயுமே அவருக்கு அந்த ரோட அந்த வீடை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் he wants to go inside and explore, என்ன உள்ள இருக்குன்னு பாக்கணும்னு அவர் எப்பயுமே ஆசைப்படுவார். அதுவும் நம்ம சம்மரியில கொடுத்துரும். ஓகே, இது கரெக்ட். Beside the house there was a tree. The house has a tree next to it. அது பக்கத்துல ஒரு ட்ரீ இருந்தது அப்படிங்கிறது வந்துடும் நமக்கு. ஸோ இதுவும் கரெக்ட். the tree is growing faster. கிடையாது, it does not grow nor does it have any leaves. அது ஒரு பட்டு போன மரம், அது க்ரோவே ஆகாது. அப்ப இது வந்து growing faster சொன்னது தப்பு. அப்ப 2 and 3 are the true to this poem. அப்ப சம்மரி படிச்சிட்டோம்னா அதை பேஸ் பண்ண கொஸ்டினையும் ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி நம்மளோட புக் எக்ஸசைசஸ். இது பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த சி ஃபீவர்ல பாத்தீங்க அப்படின்னா sound imager following praise quoted as sound images from the poem னு கேட்டிருக்காங்க. சவுண்டா விஷுவலைஸ் பண்ணி சவுண்டா ஹியர் பண்ற மாதிரியான இமேஜரி திங்ஸ். இது வந்து ஆல்ரெடி நம்ம புக்ல இருந்துச்சு, ஏன்னா இது ஒரு புக் பேக் எக்ஸசைஸ் தான். அதையும் விடாம படிச்சா என்ன பண்ணலாம், அப்ப இதை ஈஸியா இங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஸோ நமக்கு வந்து விஷுவல் எது, அது சவுண்ட் எதுன்னு நம்ம மென்ஷன் பண்ணி தான் வச்சிருந்தோம். ஸோ அதை வந்து நீங்க ஈஸியா பிக் பண்ணி, அப்போ ஒரு போயம்ல எப்படி கேட்பாங்க, எதெல்லாம் கேட்பாங்கன்னு நாங்க அதை அனலைஸ் பண்ணி நான் போட்டு வச்சிடுறேன். நீங்க அதை படிச்சா மட்டும் போதும். அப்போ இதுக்காக தான் என்ன அப்படின்னா கிளாஸை ஃபுல்லா அட்டன் பண்ணிட்டு புக்ல அதை அப்படியே படிச்சா நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸாம் வந்து நல்லா போடலாம். அண்ட் ஆல்சோ டெஸ்ட்டையும் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி டெஸ்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கலாம். டெய்லி இப்போ தனியாவே படிச்சுட்டு இருக்கிறத விட அன்னைய டேல என்ன படிச்சோம், இன்னும் 2 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணும் போது நமக்கு ஒரு மோட்டிவேஷனா கண்டிப்பா இருக்கும். நம்ம டவுனா இருந்தா கூட சரி படிக்கிறோம், நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரத்துக்கும் உங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த நீங்க வெறும் குரூப் 2 கூட போடும், குரூப் 2 தான் எய்ம் பண்றீங்களா, குரூப் 2 மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. 800 சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அந்த டெய்லி இந்த குரூப் டிஸ்கஷன்ல கலந்துக்கோங்க. அந்த 1 hour கலந்துட்டு நீங்க உங்களோட வியூ சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க, கொஸ்டினுக்கு பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி திங்ஸையும் நீங்க வந்து பண்ணலாம். ஸோ இப்படிதான் வந்து எல்லாமே நமக்கு இருக்க போகுது. ஸோ ஒரு கிளாஸோ ஒரு புக்ஸோ இப்படிதான் வந்து உங்களை மானிட்டர் பண்ணி படிக்க வச்சு கொண்டு போய் நீங்க கண்டிப்பா வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்.
நீங்கள் இன்டர்னாக ஏதாவது செய்யணும் அப்படின்னா ப்ளூம்ஸ் கிளியர் பண்ணிவிட்டு யூ கேன் வெரி வெல் கம் அண்ட் see us. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலி என்னோட ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே ஜெனரல் இங்கிலீஷ்க்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கிராமர் ப்ளஸ் வொக்காபுலரி ப்ளஸ் passages அண்ட் தென் லிட்ரரி ஒர்க்ஸ் இதை நாளையுமே டுகெதராக நான் என்ன பண்ணுவேன் படிக்க வச்சு கொண்டு போவேன். ஏன்னா இதை மட்டும் இது இப்போ கிராமர் இன்னைக்கு பார்த்தோம், ஒரு 3 questions பார்த்துட்டோம் நம்ம. இப்போ 3 questions கிராமர்ல முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் போயம் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அந்த போயம் வந்து எப்படி இப்போ நான் சொன்னனோ அதை மாதிரி ஒரு போயமும் படிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து 15 questions செக்யூர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம்லேருந்து உங்களுக்கு வொக்காபுலரி அண்ட் பேசேஜஸ் வந்து நான் உங்களுக்கு ட்ரைனிங் அதை நான் அடுத்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடத்திட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி 4ஐயுமே ஆல் டுகெதராக படிச்சுட்டு போனோம் அப்படின்னா தான் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுதான் என்னோட ஃபார்முலாவாக எப்பயுமே இருந்திருக்கு. அண்ட் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்க்கு தகுந்த மாதிரி எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ், எது டைம் எடுக்குங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு அதிக டைம் ஒதுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஆர் ஸ்டடிங் ப்ரிலிம்ஸ் ஃபார் 3 years, ஏன்னா மெயின்ஸ் ஆல் டுகெதராக நீங்கள் படிக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 3 years கொடுத்துருக்கீங்கன்னா அதில் ஒரு 1 hour வந்து இங்கிலீஷ்க்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 100 questions செக்யூர் பண்ணலாம். அண்ட் டெஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ டெஸ்ட் பேட்ச்சு ஒரு 1000 or 800 இருக்கும். தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு நாளும் உங்களை இவால்வேட் பண்ணிட்டே ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போய் உடனே ஃபாஸ்ட்டாக போடுறதுங்க அந்த டைமுக்குள்ளே கன்ஸ்டன்ட்டாக நீங்கள் ஆப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தான், ஆப்பில் போனீங்கன்னா விஜயகுமார் அகாடமி ஆப்பில் வந்து குரூப் 2 டெஸ்ட் பேட்ச்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போயிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா தான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளுறீங்க, உங்கள் ஆன்சரை மார்க் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அண்ட் திஸ் ஒன் இஸ் அகாடமி அண்ட் இட்ஸ் மீ. ஸோ எங்களோட கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை உங்களுக்கு நான் வந்து என்னோட கிளாஸஸ் மூலயமா கொடுக்குறேன். ஸோ யூடியூப்பில் இது டெய்லி எவ்ரிடே மார்னிங் 6 o'clock அப்லோட் ஆக போகுது ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ். அண்ட் ஆல்சோ பேரலாக விஜயகுமார் சார் வந்து ஜென்ரல் தமிழ் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் தான் எடுத்துருக்கணும். ஸோ இந்த இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கப்புறம் குரூப் 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூடியூப்பில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அப்படி குரூப் 4க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்டே சொல்லுங்கள், யூடியூப்பை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். குரூப் 4 இந்த வருஷமே சர்வீஸை கிளாஸை மட்டும் பக்காவாக அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளியர் பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் இந்த ஒரு கனவை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளாஸஸ் கொடுக்குற கிளாஸஸை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா நேரமும் கிடைக்காது. நமக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ விஷிங் யூ ஆல் அ வெரி கிரேட் சக்ஸஸ் டு திஸ் இயர். இந்த இயர்லேயே நீங்கள் சர்வீஸ் வாங்குறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. திஸ் இஸ் ஆர் புக் வால்யூம் 1 and 2. அண்ட் ஐ ஹவ் கிவன் த வேர் டு ஸ்டடி திங்ஸ். இதில் நிறைய இடத்துல விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி புக்குன்னு போட்டிருக்கும். ஏன்னா அந்த இடமெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணாதான் அந்த புக்கில் இருக்குது, எஸ்சிஆர்டிலேருந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம எல்லா இடத்தையும் தேடாமல் இந்த புக்கை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. இல்லை என்னால் முடியலனாலும் ஸோ இது வந்து எஸ்சிஆர்டி இருக்கு. பட்டு நான் படிக்கணும் வேலை வாங்கணும்னு நினைச்சா அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்குங்க, புக் வாங்குங்க, ஒரு டெஸ்ட்டை போட்டு பாருங்க. நீங்க ஒரு ப்ரிலிம்ஸ் அச்சீவ் பண்ணீங்க குரூப் 2ல அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து மெயின்ஸுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ் நீங்க இதன் மூலியமாலாம் நீங்க படிச்சுக்கலாம். படிச்சு எதையும் நான் அச்சீவ் பண்ணி காமிச்சு அம்மா என்னை மெயின் சேர்த்து விடுங்க, நான் கண்டிப்பா இந்த வருஷம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நம்ம விஜயகுமார் சார் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குரூப் 1 குரூப் 2ஓட கொஷின் ரிஃப்ளெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100க்கு 80+ வந்து கம்பல்சரியாக இருந்திருக்கு. குரூப் 1ல 170+ கூட நமக்கு இருந்திருக்கு 200 கொஷின்ஸுக்கு. ஸோ எந்த ஏரியாவில் கொஷின் வரும் அப்படிங்கிறது ரொம்பவே ஏன்னா ஒரு மோர் தென் 15 to 18 years வந்து அவங்க இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக ஒரு 21 yearsலேயே ஆயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களோட ஒரு கைடன்ஸில் தான் இந்த அகாடமி ரன் ஆகுது. நம்மளோட கொஷின்ஸாக இருக்கட்டும், நம்ம டெஸ்ட்டாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு வேலையை இந்த வருஷம் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இஃப் யூ ஹேவ் எனி கொரிஸ்னா யூ கேன் வெரி வெல் கமெண்ட். ஐ வில் ட்ரை டு ஆன்சர் இட். அது உடனே பண்ண முடியலனாலும் ஐ வில் ஷுவர்லி வில் ஆன்சர். ஓகே, விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.